சார் எனக்கு என்ன ரோல் நம்பர் சார் கிளாஸ் எடுப்பாங்க? இன்னைக்கு வந்து ரோல் நம்பர் 3 கமலேஷ். ஓகே சார். அண்ட் நாளைக்கு வந்து யார், நாளைக்கு லோகித் இன்னும் வரல. ஓகே, ஈவன் சஞ்சயும் இன்னும் வரல. சரி, ஓகே, ரைட், வில் சி. ஓகே, தென் ஷால் வி மூவ், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்த டாபிக் ஃப்ரம் டைபோல் இல்லையா? நான் கொஞ்சம் அப்படியே வேகமாக ரீகேப்சுலேட் பண்ணிடுறேன். ஸோ எலக்ட்ரிக் டைபோல் விச் மீன் எனக்கு 2 சார்ஜ் இருக்கும், 2 சார்ஜுமே வந்து ஆப்போசிட், அண்ட் அந்த 2 சார்ஜுக்கு இடையில் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதை ஏ அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 சார்ஜஸ் வந்து 2a அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் டைபோல் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ், வி ஆல்ரெடி நோ. அண்ட் அதே மாதிரி டைபோல் மூமெண்ட் நம்ம மேத்தமெட்டிக்கல் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா 2a³ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் இட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து டைபோல் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ 2 கேஸ் பார்த்துருந்தோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆக்சியல் லைன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவட்டோரியல், ரைட்? ஸோ இந்த ஆக்சியல் லைனில் பார்த்திங்கன்னா அந்த சார்ஜும் அண்ட் நான் சூஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஆக்சியல் லைன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஜென்ரல் கேஸ் ரெண்டுமே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்து அந்த 2 எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து வி ஆடட். ஸோ இதில் பெருசாக நமக்கு டிஃபிகல்ட்டெல்லாம் கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம ஈக்குவட்டோரியல் அப்படின்னு பேசும்போதும் அதே தான். பட் நான் சூஸ் பண்ணக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 2 சார்ஜுக்கும் இன் பிட்வீனில் இருக்கணும். விச் மீன் எனக்கு நெகட்டிவ் சார்ஜிலேருந்து அந்த டெஸ்ட் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து அந்த டெஸ்ட் சார்ஜுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஷுட் பி ஈக்குவல். ஸோ அதுதான் நம்ம ஈக்குவட்டோரியல் பிளேன் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து நெகட்டிவ் சார்ஜிலேருந்து வி ஃபவுண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ ப்ரீவியஸ் கேஸை விட இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமே இருக்குது. ஏன்னா இது ரெண்டுமே வந்து இன்க்ளைன்ட் அப்படின்றதுனால ரெண்டுமே பார்த்தீங்கன்னா விச் மீன் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா 2 காம்பனண்ட்டாக பிரியும். அதில் சைன் ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால வி வில் கேன்சல் வித் ஈக்குவல் மேக்னிடியூட் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ தான் வந்து வி கேன் கேன்சல். எப்படி அது ஈக்குவல் மேக்னிடியூட் அப்படின்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸ் தான் க்ரியேட் பண்ணும். பட் ஆப்போசிட் டைரெக்ஷன் அப்படின்றதுனால தே போத் ஆர் கேன்சல்டு. அப்போ சைன் தீட்டா வந்து இந்த இடத்துல நம்ம கேன்சல் பண்ணுறோம். அடுத்து வந்து நமக்கு ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்னொரு காம்பனண்ட் காஸ் தீட்டா. ஸோ அது ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் போகிறதுனால வி வில் ஆட் தட் காம்பனண்ட் அலோன். அப்போது 2 சார்ஜுக்குமே பாசிட்டிவ்க்கும் சரி நெகட்டிவ்க்கும் சரி எலக்ட்ரிக் ஃபீல்டு வித் அந்த காஸ் தீட்டா வரப்போகுது அந்த காம்பனண்ட்டு. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வி மெஷர்டு த டிஸ்டன்ஸஸ். ஸோ r², ஆர்ன்றது பார்த்தீங்கன்னா ஹைபாட்டனியஸ் சைடு இருக்கிறதுனால சின்ஸ் இட் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பை யூசிங் பைத்தாகரஸ் தியரம் வி ஃபவுண்ட் வாட் இஸ் ஆர் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். நெகட்டிவ் சார்ஜில் இருந்தோம் பாசிட்டிவ் சார்ஜில் இருந்தோம் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம், ரைட்டு. அதுக்கப்புறம் அந்த காஸ் தீட்டாவை நம்ம என்ன சொல்கிறோம், அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியூஸ். காஸ் தீட்டான்றது அந்த ஆங்கிளுக்கு, அதாவது அந்த சார்ஜுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் ஆங்கிள். அப்போது காஸ் தீட்டான்றது அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியூஸ். ஹைபாட்டனியூஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த பித்தாகரஸ் தியரம்லேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ அதில் வந்து ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர். ஸோ ஹைபாட்டனியூஸ் மட்டும் வேணுன்றதுனால ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ √/, அண்ட் அதை வந்து நம்ம 1/2 அப்படின்றத நம்ம எழுதியிருந்தோம். அதுக்கப்புறம் நார்மலாக ரெண்டுத்தையும் வந்து வி ஜஸ்ட் ஆடட். ஸோ ஃபைனலி வி காட் த ஈக்குவேஷன். ஸோ இந்த இடத்துல ஸோ அதே மாதிரி இங்கே வந்து 1/2ன்னு இருக்கும், அது வெறும் டு த பவர் 1. ஸோ அது வந்து 3/2 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் ஆக்சியல்லையும் சரி ஈக்குவட்டோரியல்லையும் சரி என்னுடைய ஆர் அப்படின்ற டிஸ்டன்ஸ் வந்து ஏ அப்படின்ற டிஸ்டன்ஸை விட கிரேட்டர் அப்படின்றதுனால நம்ம வந்து ஏ அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸை வந்து நெக்லெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ வி ஹேட் ஒன்லி ஆர். ஸோ அதே தான் நம்ம இந்த இடத்துல பேசுகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் த ஃபைனல் ஈக்குவேஷன் கேம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அந்த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டும் என்னுடைய டைபோல் மூமெண்ட் டைரக்ஷனும் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. அதனால் வி ஹேட் தட் நெகட்டிவ் சைன். ஸோ வி வில் கோ டு த டாபிக். அண்டர்ஸ்டுட், ரைட்? புரிஞ்சது தானே? எஸ் சார். எஸ் சார். ரைட். ஸோ வி வில் மூவ் டு த நெக்ஸ்ட் கான்செப்ட், டார்க். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க் கொஷின், ரைட்? ஸோ டார்க் பை அ டைபோல் எப்போ அப்படின்னா when it is placed in
எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு டைபோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டேட்டிங் எஃபெக்டை வந்து க்ரியேட் பண்ணுது, ரைட்? ரொட்டேட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது லைக் இப்போ ஒரு ஃபேன் மாதிரி தான். ஸோ இட் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ். ரைட், ஓகே. ஸோ டார்க் பை எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரைட்டா? அண்ட் இதுலேயே வந்து நம்ம யூனிஃபார்ம் அப்படின்ற ஒரு கேஸ் பார்ப்போம், நான் யூனிஃபார்ம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ நான் யூனிஃபார்மை வந்து நமக்கு பெருசாக கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் தே ஹவ் கிவன் சம் ஐடியா அபவுட் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸோ டைபோல் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் வெரி கிளியர்லி. டவுட் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கேளுங்க, ஏன்னா இந்த டாபிக் அப்படியே வி வில் டாக் அபவுட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். சரியா? இதே கான்செப்ட் தான், பட் அதை வந்து நம்ம பொட்டன்ஷியல் அப்படின்ற ஒரு 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 பார்ட்டில் வந்து வி வில் டாக். சேம் டார்க்கு தான், சேம் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான், பட் ஹவு த பொட்டன்ஷியல் வில் பி, ஸோ அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதனால் இந்த டார்க் அப்படின்ற கான்செப்டை கொஞ்சம் கிளியராக நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பேசிக்கான ஒரு ஐடியா தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, first little bit we will recapitulate. So force between the two charges வந்து F equal to K times Q1 Q2 by R square from Coulomb's law. அப்போ electric field அப்படின்றது நம்ம என்ன சொன்னோம்? Force acting per unit charge, or we can also say KQ by R square, இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஃபோர்ஸில் பார்த்த ஒரு விஷயம் தான், ரைட்? விச் மீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. தென் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைபோல் மூமெண்ட் என்ன சொன்னோம்? டைபோல் மூமெண்ட் which is equal to 2A and Q. So this is dipole moment from negative to positive. Electric field பார்த்தீங்கன்னா from positive to negative. Directions of the electric field, directions of the dipole moment பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜில் இருந்து பாசிட்டிவ். ஸோ ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பேசியிருந்தோம். ஸோ இங்கே we will talk very important term. அண்ட் இங்கே நம்ம டார்க் அப்படி யா எனிதிங் இல்லை, ரைட்? எஸ், சொல்லுங்க சார். இப்போ டைபோல் மூமெண்ட் வந்து நம்ம டைரக்ஷன்ல போறோம்னா ஒரு பி கேப் கண்டிப்பா போடணும்ல சார்? ஆமா, யூனிட் வெக்டர் விச் மீன் டைரக்ஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா போடணும். இப்போ நான் எழுதுனது எல்லாமே மேக்னிடியூட் தான். ஓகே சார், ரைட்? எல்லாமே மேக்னிடியூட் தான், ரைட்? ஸோ இப்போ எனக்கு டார்க், ஸோ ஹவு டார்க் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி ஒரு சார்ஜ் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணும்போது அந்த சார்ஜில் ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? F which is equal to Q times E. ஆமாவா? எது இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் அப்படியே லைட்டாக ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம், ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த Q டைம்ஸ் E. ஸோ அப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. வெயிட், யாரோ வந்து ஜாயின் பண்ணுறாங்க. கமலேஷ், சாரி சார். ஓகே ஃபைன், நோ இஷ்யூஸ். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நாட் yet started the topic. ஓகே, ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்களா இல்லை? ப்ரிப்பேர் பண்ணியாச்சு சார், இப்போ தான் சார் ஊர்லேருந்து வந்தேன். ஓ அப்படிங்களா? ஓகே, தென் வி வில் complete the topic and finally you can recapitulate, right? Yeah, okay sir. Yes. So இப்போ வந்து நமக்கு டைபோல், ரைட்? இதை நான் வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுருக்க சொல்லியிருந்தேன். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜை நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது இட் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் வந்து Q டைம்ஸ் E அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், ரைட்டா? ஸோ இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரிவேர் யூ வில் யூஸ். இதை நான் முன்னாடியே வந்து கிளாஸில் சொல்லியிருந்தேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு, ரைட்? ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, ரைட்? இன்னொரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் வந்து ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இப்போது இது வந்து உங்களுடைய கற்பனை வந்து ரொம்ப முக்கியம். கற்பனை இந்த சென்ஸ் உங்களுக்கு அந்த பேசிக் ஐடியா ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நான் இந்த பக்கம் அனுப்புகிறேன், ரைட்?
ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனுக்கு இடையில இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் என்னுடைய மேக்னிடியூடு வந்து வில் பி சேம். ஸோ அதுதான் வந்து நம்ம யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம பேசணும். இப்போ இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் திஸ் சைடு ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு வந்து மூவ் ஆகுது. நல்லா கவனிங்களேன், லெஃப்ட் டு ரைட்டு வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மூவ் ஆகுது. அப்போது ஐ கேன் சே திஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட்? ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பாசிட்டிவ்னு சொல்லலாம், இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து நெகட்டிவ்னு சொல்லலாம். வில் யூ அக்ரி? எஸ் சார். இதில் எதனா வந்து யாருன்னா அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கா? இது ஏன் நெகட்டிவ் ஏன் பாசிட்டிவ் அப்படின்னு? வை வி செட் திஸ் இஸ் பாசிட்டிவ்? நோ டவுட், ரைட்? இட் இஸ் வெரி கிளியர், ரைட்? நோ டவுட் சார். ஓகே சார். யா, ரைட், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஏன் சப்போஸ் ஒரு சும்மா நான் சொல்கிறேனே, சப்போஸ் இஃப் ஐ கன்சிடர் த லெஃப்ட் ஒன் டு பி நெகட்டிவ், என்னாகும்? நமக்கு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் வந்து உள்ளே வரணும். இங்கே பாருங்களேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் எல்லாமே வெளியே போகுது. அப்போது இட் இஸ் வெரி கிளியர் தட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பாசிட்டிவாக தான் இருக்க முடியும். அதே மாதிரி இந்த ரைட் ஹேண்ட் சைடை நான் பாசிட்டிவ்னு எடுத்தேன்னா எனக்கு பாருங்களேன் எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே வருது. ஆப்வியஸ்லி இட் இஸ் நாட் பாசிபிள் இல்லையா? ஸோ வி சே தட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து நெகட்டிவாக தான் இருக்க முடியும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பாசிட்டிவாக தான் இருக்க முடியும். ஃபஸ்ட்டு இது புரிஞ்சிருக்கணும். இது புரிஞ்சது. இப்போ அடுத்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் இந்த ரெண்டு டைபோல் விச் மீன் டைபோலை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டைபோல் அப்படின்னு சொல்லும்போது டூ டிஃப்ரெண்ட் சார்ஜ், ரைட், வித் சேம் மேக்னிடியூட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? டைபோல் அப்படின்னு சொல்லும்போது டூ டிஃப்ரெண்ட் சார்ஜ் with same magnitude separated by equal distance from the midpoint. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இந்த டைபால் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். என்ன தெரியும்? ஒரு சார்ஜை நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணும்போது இட் எக்ஸ்பீரியன்சஸ் சம் ஃபோர்ஸ். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த சார்ஜில் ஒரு ஃபோர்ஸை வந்து க்ரியேட் பண்ணுது. இப்போ நல்லா பாருங்கள், எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம பாசிட்டிவ் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த சார்ஜ் என்னது? பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த சார்ஜில் ஃபோர்ஸுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும்? எந்த பக்கம் இருக்கும்? லெஃப்ட் சைடா சார்? லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு? லெஃப்ட் சைடுனா எனக்கு புரியல. இந்த சார்ஜ் எந்த பக்கம் மூவ் ஆகும்? ரைட் சைடு. ரைட் சைடு. ரைட் சைடு. இருங்க, யாரோ ஒருத்தர் லாகின் விச் மீன் யாரோ என்ட்ரி ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். சஞ்சய். ஓகே, ரைட். ஸோ அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா அது ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆகுது. எப்படி ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க? ரிப்பல்ஷன் சார். ரிப்பல்ஷன் இல்லையா? ரிப்பல்ஷன் ஆர் அட்ராக்ஷன். ஸோ ரிப்பல்ஷன் அப்படின்றது வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தால் ரிப்பல்ஷன், ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தால் அது அட்ராக்ஷன். கரெக்டாக? யூ கேன் see in both the way. இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் ரிப்பல் ஆகுது, ரைட்? ரைட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் அட்ராக்ட் ஆகுது. அவ்வளோதான், சிம்பிள். அப்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆகுது. தென் வாட் அபவுட் த நெகட்டிவ் சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் ஆகும் சார். எந்த பக்கம் மூவ் ஆகும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லையா? லெஃப்ட் சைடு. எக்ஸாக்ட்லி. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நெகட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகும், ரைட்டா? ஸோ அப்போது இதுதான் வந்து ஃபோர்ஸ் ஆன சார்ஜ். அப்போ இந்த சார்ஜில் இந்த ஃபோர்ஸ் தான் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆகுது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சி என்கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, சரியா? எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டேன், ரைட் ஹேண்ட் சைடு நெகட்டிவ்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜு நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், வெதர் ஐ எம் பிளேசிங் நியர் திஸ் ஒன் ஆர் ஹியர் வேர் எவர் இட் இஸ். இப்போ எனக்கு இந்த ரெண்டுமே பார்த்திங்க, இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ், ஆப்வியஸ்லி அது ரிப்பல் தான் ஆகும். ஸோ இந்த சார்ஜுடைய டைரக்ஷன், அந்த சார்ஜ் எந்த பக்கம் மூவ் ஆகும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் போயிடும் இல்லையா? ரைட் ஹேண்ட் சைடில் போகும். ஸோ இதை வந்து நீங்கள் லெஃப்ட் சார்ஜும் இந்த அந்த டைபோலில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜும் எடுத்திங்கன்னா
you can say in this direction ripple ஆகுது because they both are in positive, which அது ரெண்டுமே பாசிட்டிவ் அப்படின்றதுனால ரிப்பல் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். இதை நீ ரைட் ஹேண்ட் சைடை கன்சிடர் பண்ணி சொன்னீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ். அப்போது என்ன ஆகுது, மறுபடியும் அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு தான் மூவ் ஆக போகுது. புரியுதா? கேன் யூ கெட் மை பாயிண்ட்? இப்போ யாரோ டவுட் கேட்டிங்களே. சார் அனுஷத் சார். இல்லை வேறு யாரும் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் யாருன்னு தெரில. யார் கேட்டது? சார் கிளியர் சார். சாரி சார் புரிஞ்சிச்சு சார். இல்லை உங்கள் பேர்? சஞ்சய் சார். சஞ்சய். ஓகே. ஸோ இதே வந்து நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லும்போது இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த பாசிட்டிவ் பிளேட்டில் அட்ராக்ட் ஆகும், இந்த நெகட்டிவ் பிளேட்டில் ரிப்பல் ஆகும். ஸோ திஸ் வில் பி மை டைரக்ஷன். அப்போ இந்த சார்ஜ் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகும், மேலே இருக்கிற சார்ஜ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆகும். ரெண்டுமே வந்து சேம் மேக்னிடியூடு தான். ஏன்னா நான் வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய டிஸ்டன்ஸும் வில் பி சேம், ஆப்வியஸ்லி, டவுட்டே கிடையாது. அப்போ இது டைபோல் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய மிட் பாயிண்ட்லேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஏ, இதோடைய டிஸ்டன்ஸும் ஏ, டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2a. ரைட். அப்போ இங்கே என்ன ஆகுது, இப்படி இருக்கிற இந்த சார்ஜ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஸோ இதில் என்ன ஃபோர்ஸ் இருக்கும், q டைம்ஸ் E. இதில் என்ன ஃபோர்ஸ் இருக்கும், அதே q டைம்ஸ் E. ஆனால் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லும்போது இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போது ஒரு டைப்போல நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நெட் ஃபோர்ஸ், ரைட்? நெட் ஃபோர்ஸ் வந்து which mean net force acting on a dipole, right? Acting on a dipole வந்து what? சொல்லுங்க என்னது? ஜீரோ இல்லையா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இது கீ பாயிண்ட்டு. ஏன் ஜீரோ ஆகுதுன்னா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து விச் மீன் பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி மூவ் ஆகுது, நெகட்டிவ் சார்ஜ் இப்படி மூவ் ஆகுது, ரெண்டுமே சேம் மேக்னிடியூடு தான். அப்போ என்னுடைய ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ்னால் டோட்டல் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ. ஓகேவா? அப்போ இது டோட்டல் ஃபோர்ஸ் ஜீரோ. ஆனால் இந்த சார்ஜ் இப்படி மூவ் ஆகுது, இந்த சார்ஜ் இப்படி மூவ் ஆகுது, ஃபோர்ஸ் பிகம்ஸ் ஜீரோ. ஆனால் இந்த டைபோல் இப்போது இதனுடைய மூமெண்ட் எப்படி இருக்குன்னா இட் வில் ரொட்டேட். அப்போது ரைட், இது வந்து ரொட்டேட் ஆகும். அப்போ இப்படி இருக்கிற டைபோல் எனக்கு இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, ரெண்டுமே ஆப்போசிட் தான், அதில் டவுட் இல்லை. ஆனால் இந்த ஃபோர்ஸ்னால் என்னுடைய நெட் ஃபோர்ஸ் பிகம்ஸ் ஜீரோ. அப்போது இப்படி வந்து இந்த சார்ஜ் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட். இப்போ நார்மலாக ஃபேன் இருக்கிற மாதிரியே வச்சுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு குச்சியை ஒரு நார்மல் ஒரு ஸ்டிக் இப்படி வச்சுக்கோங்க. ரைட். இந்த ஸ்டிக்கை நீங்கள் இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த ஸ்டிக் வந்து இப்படி ரொட்டேட் ஆகும், ஒரு சர்க்குலர் மோஷன், ஆக்சிஸ் அப்படின்ற மாதிரி, ஃபேன் அப்படின்ற மாதிரி தான் ரொட்டேட் ஆகும். இருங்க, யாரும் ஜாயின் பண்ணுறாங்க. ஓகே, ரைட்டு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அது ரொட்டேட் ஆகும். ஸோ அதே தான் வந்து இங்கேயும் நடக்குது. ரைட். இட் ரொட்டேட்ஸ். அப்போ இது ரொட்டேட் ஆகுது. அப்போ ரொட்டேஷன் ஆகும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் பிகம்ஸ் ஜீரோ, பட் இந்த டார்க், ரைட், அதாவது இந்த டைபோல் வந்து வில் ஸ்டார்ட் ரொட்டேட்டிங். ஸோ அதை தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோன்னா டார்க் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? Who doesn't understand? Yes sir. Understood, right? Yes, so since my net force becomes zero, it will rotate. ரைட்டா? ஸோ இது ரெண்டுமே அப்படியே ரொட்டேட் ஆகவே ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற மெயின் கான்செப்ட். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இது டெரிவேஷன் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ டெரிவேஷன் அப்படின்னு சொல்லும், see this is very important 3 marks, so kindly put some concentration. ஸோ ஜென்ரலி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா டார்க் அப்படின்றது வந்து we say that is force into perpendicular distance சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? டார்க் அப்படின்றது வந்து
force into perpendicular distance. நம்ம 11th இது நம்ம நிறைய இடத்துல we used this one. So இங்கே டார்க் பார்த்தீங்கன்னா obviously it is a vector term. It has direction. It rotates whether in clockwise or anti-clockwise. ஸோ அதுக்கு வந்து டைரக்ஷன் இருக்குது. ஓகே, இது நான் மேக்னிடியூடில் எழுதியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் 0வாக இருக்குது. நெட் ஃபோர்ஸ் 0வாக இருக்கும்போது இந்த டைபோல் வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணும்போது இட் ரொட்டேட்ஸ். ரைட், அப்போ இது எப்படி சொல்லலாம்? இந்த ஃபார்முலாவை தான் இப்போ நான் ஃபாலோ பண்ண போகிறேன். டார்க் அப்படின்றது வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆர் மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ரைட், அப்போது டார்க் ரைட் விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன இருக்குது? அந்த பாசிட்டிவ் சார்ஜு நெகட்டிவ் சார்ஜ் இருந்தது. இதில் இருக்கிற மிட் பாயிண்ட்லேருந்து இதோட டிஸ்டன்ஸ் ஏன்னு சொன்னோம், இதோட டிஸ்டன்ஸ் ஏன்னு சொன்னோம். டோட்டல் டிஸ்டன்ஸை நான் 2a சொன்னேன். ரைட், ஸோ அதே தான் நம்ம வந்து இந்த இடத்துல சொல்ல போகிறோம். ஸோ நமக்கு இங்கே வந்து நேமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மிட் பாயிண்ட்டை ஓ அப்படின்னு சொல்லியிருக்கோம், இந்த இதை பி அப்படின்னு சொல்லியிருக்கோம், இந்த இதை ஏன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த டைபோல் வந்து எப்படி ஆகும்? இட் வில் ரொட்டேட், இப்படி ரொட்டேட் ஆகும். ஏன்னா இதனுடைய ஃபோர்ஸ் இந்த பக்கம், இதனுடைய ஃபோர்ஸ் இந்த பக்கம். ஸோ இது எப்படி ரொட்டேட் ஆகும்னா கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். கிளாக் வைஸ் ரைட், கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். நெட் ஃபோர்ஸ் பிகம்ஸ் 0. இப்போ இது ரொட்டேட் ஆகுது. ஸோ இங்கே டார்க் இருக்குது. இப்போ டார்க் அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ரைட்டா, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இந்த இடத்துல எனக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்குது? q டைம்ஸ் e. இந்த இடத்துல என்ன ஃபோர்ஸ் இருக்குது? q டைம்ஸ் e. ஸோ நெகட்டிவ் சார்ஜ், ஸோ மைனஸ். ரைட்டா, ஸோ ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ நெட் ஃபோர்ஸ் பிகம்ஸ் 0. Net force becomes 0. I'm repeating that again and again. Excuse me, sir. Sir, Yeah. what does QE mean, sir? QE is the force experienced by that charge when it is placed in electric field. Oh, okay, sir. See, we already discussed. See, electric field which is equal to force acting per unit charge, right? And we can also rearrange this. So when q moves to that side, we say that F equal to q times E, which mean force on a charge due to electric field. Understood, sir. Understood, right? Yeah. So torque. So torque which is equal to same force into distance. Here my force another QE. இல்லையா, என்னுடைய ஃபோர்ஸ் வந்து QE அண்ட் இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா. அப்போ என்னுடைய டிஸ்டன்ஸ் என்ன? ஆப்வியஸ்லி ஏ தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ரைட், என்னுடைய டிஸ்டன்ஸு ஏ. தென் ப்ளஸ் ரைட், இன்னொன்று இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் QE. இது என்னது? ஃபோர்ஸு. என்னுடைய டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மிட் பாயிண்ட் என்ன? ஏ. ரைட், எனக்கு ரெண்டு சார்ஜ் இருக்கிறதுனால ஐ ஹவ் ரிட்டன் லைக் தட். அண்டர்ஸ்டுட்? இதில் எதனா டவுட் இருக்கா? No doubt, sir. Clear, right? ஓகே, ஸோ இப்போது நம்ம டார்க் நமக்கு எப்போ மேக்ஸிமமில் இருக்கும் சொல்லுங்கள்? when my torque, The force is perpendicular, sir. yeah, when it is perpendicular my torque will be maximum. ஸோ இதை நம்ம வந்து தெளிவாக படிச்சிருக்கோம், கரெக்டாக? அப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம்? எஃப் டி சைன் தீட்டான்னு சொல்லுவோம். when sin theta which mean theta becomes 90 degree, என்னுடைய டார்க் வந்து மேக்ஸிமமில் இருக்கும் நம்மன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதே தான் ஹியர் ஆல்சோ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் இருக்குது. ரைட், எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? என்னுடைய டைபோல் மூமெண்ட்டு பாரு, பர்பண்டிகுலர் தான், கரெக்டாக? ஸோ அப்போது என்னுடைய டைபோலும் என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டும் they both are perpendicular. அப்போ பர்பண்டிகுலரில் இருக்கும்போது என்னுடைய ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமமில் இருக்கும். ரைட், இல்லைனா சப்போஸ் இஃப் ஐ பிளேஸ் மை சார்ஜ் லைக் திஸ், இப்போ என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ரைட், இன்ஸ்டெட் ஆஃப் பிளேசிங் லைக் திஸ், இப்படி பிளேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இஃப் ஐ பிளேஸ் லைக் திஸ், வாட் ஹேப்பன்ஸ்? ரைட், there will be no torque. Torque will be very very minimum, கரெக்டா? Torque will be Yes, sir. minimum. ஸோ அதனால் when it is placed in 90 degree என்னுடைய டார்க் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அப்போது இந்த இடத்துல if I include the vector term in both the cases we will have sin theta. Understood? Yes, sir.
Who has doubt here? Anybody have doubt? No, sir. Are you sure? So Yes, sir. so why do you have to put it vertically and not horizontally? To say my torque is maximum when it is placed in perpendicular. Oh, so torque will be maximum when it's placed perpendicular. Okay, sir. Yes. Torque will be maximum. Understood? Yes, sir. Torque is always maximum when it is placed in placed perpendicular or 90 degree or vertical. It is always perpendicular. I can also give small example. See, if this is the door, okay, this is the door, and I'm just applying the force. So when I apply force, the door opens. Just imagine you are applying the force horizontally to the door. Will it open? No, sir. No, you have to keep your hand vertically or inclined to the door so that it opens or closes. Inclined, sir. Whatever, right? Even when you keep your hand inclined, it opens or it closes, but my torque will be less. But when you keep your hand vertically to the surface of the door, it opens very quickly. You can also At the try. edge of the door, sir. At the end of the door, we say that the distance. We will talk Yes, sir. about the distance. And here also distance plays a very important role. We have a hinge, right? Door hinge. If you push or if you give the force next to the hinge, obviously it will not open. You have to give more force. In order to avoid that, we have the handle to the other end of the door, so that my force reduces when the distance increases from the hinge. So understood, sir. Understood, right? Yeah. So that's it. So torque, which is equal to QEA sin theta, and this is for the negative charge, QEA sin theta. And here the sin theta becomes 90 degree for both the cases. So this will become as 1. And obviously here too this becomes 1. So we have QEA. Obviously here we consider the magnitude, right? So we do not consider whether the charge is positive or negative, right? Because magnitude, why we consider magnitude is torque is the force which is experienced, right, on the both the edges. So என்ன ஆகும் அப்படின்னா it rotates. So we never mind whether the charge is positive or negative, because we do not consider the force here. We consider only the rotating effect. So we include only the magnitude of the charges. So QEA plus QEA, and that becomes 2QEA. Any doubt here? No, sir. No, sir. Sure. Sure, So sir. wait, why is it not QEA and minus QEA? See, that's what I said. See, here I'm just considering only the rotating effect. I don't want the force, because force are cancelled, right? Positive charge is moving towards the right hand side and the negative charge is moving towards the left. It shows that my net force becomes 0. We do not consider the force. We consider only the charge and the motion of the charge. Since my forces are in opposite direction, they cancel each other. Since they cancel each other, there is some thing which is happening in the dipole when it is placed in electric field, and that is nothing but the torque, right? It is the torque, like a rotating effect. So we considered only the magnitude here. Understood, sir. Right, to get the total torque. That's it.
total torque in the sense from positive charge and the negative charge. This is one way you can find the torque, which is followed in our syllabus. We can also see in different way. See, this is the total distance, right? See, I have a positive charge and the negative charge. This is the total distance 2a, right? Plus q minus q, the force will be same thing, the direction is same, right? So when it rotates, we consider only the force and the distance if we say the torque. So for torque, which is equal to force into distance, yeah? So force is nothing but QE, right? And the distance between the dipole is 2a. Simple முடிஞ்சது. So இவ்வளோ பெரிய ஸ்டெப்பு கூட வேண்டாம். You can follow this also. But in our excuse me but நம்ம சிலபஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து சிபிஎஸ்சியில் இப்படி டைரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் வந்து தே ரெக்வயர். ஸோ அதனால் வந்து ப்ளீஸ் ஃபாலோ திஸ் மெத்தட் விச் தே ஹவ் கிவன் இன் த புக், ரைட்? நமக்கு இன்னொன்று என்ன தெரியும் அப்படின்னா, இந்த 2AQ, ரைட்? 2AQ அப்படின்றது டைபோல் மொமெண்ட், அண்ட் ஆப்வியஸ்லி இட் ஹேஸ் டைரக்ஷன். அண்ட் ஈன்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட், இட் ஆல்சோ ஹேஸ் டைரக்ஷன். சரியா? and this is nothing but torque. So torque எப்போ experience ஆகும் when it is placed in 90 degree. ஸோ கிராஸ் வர்றதுக்கான மெயின் ரீசன் அதுதான். ஸோ கிராஸ் வந்து கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா அப்படின்னு மேக்னிடியூடில் வி வில் ரெப்ரசன்ட். சேம் கேஸ் டைபோல் மூமெண்ட் டைரக்ஷன் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் இருக்குது. ஏன் இது ரெண்டும் கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், டைபோல் மூமெண்ட் வந்து ரைட், டைபோல் மூமெண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இது எப்போ மேக்ஸிமம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோ டைபோல் மூமெண்ட்டும் 90 டிகிரி இருக்கும்போது. ஸோ அதனால் இங்கே கிராஸ் ப்ராடக்ட்னு போடுறோம். இதை மேக்னிடியூடில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பிஇ சைன் தீட்டான்னு சொல்லலாம். டவுட் இருக்கா? நோ சார். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ நவ் இட் செல்ஃப். எனி டவுட்? எவ்ரிஒன் கிளியர்? சஞ்சய், எல்லாருக்கும் கிளியரா? எல்லாருமே இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் எஸ் சார். ஜஸ்ட் I will read the name just to give a presence. Dinesh, Present, sir. Divya, Present, sir. Kamalesh, Present, sir. Lokit, Present, sir. Naresh, Present, sir. Renish, Present, sir. Rohind. Sir, going to left the meeting, sir. Now. Yeah, okay, done. Yeah, you informed me, right? Mathav. Sir, present, sir. I like your name actually. Sandhya. Present, sir. Sanjay. Okay, Sanjay is absent. Isn't it? Actually, he came. Srinidhi. Present, sir. Samiksha. Present, sir. Okay, right. Thank you so much, ma'am. Okay, then shall we move to the next one, or do you want to take notes? Sir, we can go on to the next one, sir. I took screenshots, sir. Yeah, okay. Then shall I move? Yes, sir. Right. Mathav? So yes, sir, you can move. Yeah. Okay, so next topic வந்து ரொம்ப முக்கியம். பேசிக் தான், பேசிக் கான்செப்ட் தான். You understand this basic concept so that you can be very clear with very important 5 mark. See, 5 mark ன்றதை விட you just understand the concept, that's enough, right? So electrostatic potential and its energy. See, பொதுவாக
பொட்டென்ஷியல் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் சொல்லுங்கள். வாட் இஸ் பொட்டென்ஷியல்? So we learned previously that potential is required to bring some particles from infinity to the place where it experiences gravitational force, right? Okay. So is it the same thing but with charges? Yeah, same. There is no change. I'm just asking the general meaning for potential. Sir, capability. Yeah, capability. Any other thing? Or energy stored. Sorry? Energy stored. Okay, energy stored. Any other thing? So that's potential basically means at rest, like it's not moving, it's opposed to kinetic. Okay, in terms of mechanical. Okay. So yeah, you came to the point. So potential அப்படின்றது வந்து like it is a storage of energy, capability, right? Everything. So potential, so sometimes நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, he has more potential அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, which means he has more stuff அப்படி தானே அர்த்தம். So same way electrostatic potential அப்படின்றதும் we will talk about the same concept தான். So potential rest, right? Rest, which mean it has more energy when it moves, right? It stores the energy so that when it moves we also use another term in mechanical, kinetic energy ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, கெப்பாசிட்டி டு ஸ்டோர் எனர்ஜி, இது எல்லாமே நம்ம சொல்லுவோம். கைனட்டிக் எனர்ஜினா பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னாலே இட் மூவ்ஸ், அது மூவ் ஆகும், ரைட்? அது மூவ் ஆகும். ஸோ அதுதான் வந்து நம்ம கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ பொட்டன்ஷியல் அப்படின்றது வந்து எனர்ஜி விச் இஸ் ஸ்டோர்டு. அப்போ நம்ம அது சம்திங் இஃப் வி கிவ், அது வேகமாக அதனுடைய எனர்ஜியை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், விச் மீன் கொடுக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நார்மலாக ஒரு ரப்பர் பேண்டு, ஐ எம் கோயிங் டு ஸ்ட்ரெச் அ ரப்பர் பேண்ட். ஸோ ஸ்ட்ரெச் பண்ணுறேன். ஒன்ஸ் அது ஸ்ட்ரெச் பண்ணுறத நான் எடுத்துட்டேன்னா we no need to give any force, it automatically comes to its original shape இல்லையா, ரைட்? அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். அப்போது இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்றது வந்து, எலக்ட்ரோன்றது சார்ஜஸ், ஸ்டாட்டிக் அப்படின்றது ரெஸ்ட்டு, ஹவ் மை பொட்டன்ஷியல் வுட் பி, அவ்வளோதான். அது நம்ம எப்படி பார்க்கலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் சார்ஜ்னு சொல்லும்போது, சி ஐ எம் கோயிங் டு கம்ப்ளீட் 2 கான்செப்ட்ஸ் இன் அ சிங்கிள் லெக்சர். இப்போ எடுக்கிறதுல ரெண்டுமே அப்படியே நான் கம்பைன் பண்ணி ஒரே இதுவாக எடுக்கிறேன். டவுட் இருக்கும்போது பாஸ் த செஷன் அண்ட் ஆஸ்க். சி, என்கிட்ட ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ், அண்ட் ரொம்ப தூரத்தில் ஒரு பாயிண்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன். இப்போது இந்த பாயிண்டில் என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னிடியூடு அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? Larger distances, sir. At larger distance Electric field கம்மியா இருக்கும் சார். கம்மியாக இருக்கும். ஏன் கம்மியாக இருக்கும்? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் எலக்ட்ரிக்? Inversely proportional to R. Very good. Say the formula for it. E equal to KQ divided by R square. Very good. Right, KQ by R square. So when the distance increases, the magnitude of the electric field decreases, because அது ரெண்டுமே என்னது? Inversely proportional. Fantastic. Inversely proportional. Okay. இப்போ இது ஓகே, இது ஓரளவுக்கு நமக்கு கிளியராக புரிஞ்சது. இப்போது இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த டிஸ்டன்ஸில் ஐ ஹாவ் அ சார்ஜ். லெட் அஸ் சே இட் இஸ் டெஸ்ட் சார்ஜ். சரியா? இப்போ இந்த டெஸ்ட் சார்ஜ் என்னது, பாசிட்டிவா நெகட்டிவா? Positive. பாசிட்டிவ். ரைட். அப்போ இந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து பாசிட்டிவ். என்கிட்ட இருக்கிற இந்த சோர்ஸ் சார்ஜும் நான் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கேன். இப்போது நல்லா கவனிங்க, நான் இந்த டெஸ்ட் சார்ஜுக்கு வெளியில் இருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த சார்ஜும் இந்த சோர்ஸ் சார்ஜும் இந்த டெஸ்ட் சார்ஜும் ஒரு ஃபோர்ஸ் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணோம். அது என்ன ஃபோர்ஸ்? Can you get me point?
Coulomb forces, sir. Coulomb forces. Sir. Okay. Sir, can you repeat the point, sir? Yeah, I yeah. have See. lost my network. Yeah, okay, okay. Fine, fine, fine. See, என்கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அண்ட் இங்கே ஒரு டெஸ்ட் சார்ஜ் இருக்கு. ரெண்டுமே வந்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கு. Okay, sir. இப்போ இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில எதனா ஃபோர்ஸ் இருக்குமா? No, sir. Why? Sir, a larger distance, sir. Larger distance, okay. ஃபோர்ஸ் இருக்கவே இருக்காதா? Yes, sir. Source வந்து force exert பண்ணும், sir. ஓகே. ஸோ ஃபோர்ஸ் இருக்கும் அப்படி தானே? Yes, sir. Force இருக்கு sir. Less magnitude, sir. ஸோ ஃபோர்ஸ் Minimal இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். கரெக்ட் தானே? Yes, sir. Yes, sir. ஸோ ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். என்ன மாதிரி ஃபோர்ஸ் இருக்கும்? Positive charge, sir. எந்த ஃபோர்ஸ் இருக்கும்? Repulsive force. ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஃபேண்டாஸ்டிக். யார் அது சொன்னது? Samiksha, sir. ஓகே, குட். ஸோ ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில் லார்ஜர் டிஸ்டன்ஸ் இருக்குது, ஸ்மாலர் டிஸ்டன்ஸ் இருக்குது, பட் தேர் இஸ் சம் ஃபோர்ஸ். சின்ஸ் அது ரெண்டுமே பாசிட்டிவ் அப்படின்றதுனால அந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். ரைட்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் இருக்குது. அப்போ என்னாகும்? இந்த சார்ஜ் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகும். கரெக்டாக? Yes, sir. ரைட். Yes, sir. இப்போது நல்லா கவனிங்க. நான் இப்போ வெளியில் இருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ரைட்? ஐம் ஜஸ்ட் கிவிங் த ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னலி டு திஸ் சார்ஜ். இப்போ இந்த சார்ஜுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். நல்லா கவனிங்க. ரெண்டு டாபிக் முடிக்க போகிறேன். ரைட்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எப்படி கொடுக்குறேன்னா இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டில் கொடுக்குறேன். அப்போ இந்த சார்ஜ் எந்த பக்கம் மூவ் ஆகும்? இந்த Sorry, sir. If external force greater than the repulsive force க்கு opposite move ஆகும், sir. அப்போ எப்படி? டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஆர் ரைட்? Towards left. Left, sir. அப்போது இந்த பக்கம் இந்த சார்ஜை வந்து நான் மூவ் பண்ணுறேன். கரெக்டா? இப்போ நல்லா கவனிங்க. இங்கே இருந்த அந்த சார்ஜை, ரைட், ஈவன் தோ எனக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருந்தாலுமே இங்கே இருக்கிற சார்ஜை நான் என்ன பண்ணுறேன்? வெளியில் இருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து இங்கே மூவ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். லெட் அஸ் சே திஸ் பொசிஷன் இஸ் 1, திஸ் பொசிஷன் இஸ் 2. இப்போ எந்த பொசிஷனில் என்னுடைய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும்? At position 2, sir. Why? 2, sir. Why? It is nearing to the source. It came near to the source. அப்போ என்ன ஆகுது? என்னுடைய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். நல்லா கவனிங்க. ஒன்ஸ் ஐ டேக் அவுட் மை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், வாட் ஹேப்பன்ஸ்? It returns to its original position, sir. It returns to its original position or maybe some கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூட போகலாம். கரெக்டா? அப்போது அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் அந்த சார்ஜ் அங்கே இருக்க முடியும். கரெக்டா? கரெக்டு தானே? Yes, sir. ஒன்ஸ் என்னுடைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டேன்னா அந்த சார்ஜ் மறுபடியும் பின்னாடி போயிடும். இப்போ நல்லா இன்னொரு விஷயத்த சொல்லுங்கள். இங்கே இருக்கும்போது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? 3 பொசிஷனில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து 1 விட அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கும். 4th பொசிஷனில் 1 விட அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? அதிகமாக இருக்கும், சார். இப்போ 5th 1 விட கம்மியாக இருக்குமா அதிகமாக இருக்குமா? அதிகமாக இருக்கும், சார். அதிகமாக இருக்கும். அப்போ நல்லா கவனிங்க. என்னுடைய ஒவ்வொரு பொசிஷனும் கிட்ட அந்த சோர்ஸ் சார்ஜுக்கு கிட்ட போக 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 என்னுடைய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாகிக்கிட்டே போகுது. கரெக்டா? எஸ், சார். அப்போது இந்த இடத்துல என்னுடைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகிட்டே போகும். கரெக்டா? Yes, sir.
நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? இருங்க நான் சார் கேன் யூ ரிப்பீட் சார்? யா அதுதான் இருங்க நான் நம்பரை மாற்றி போடுறேன். மேபி அதனால கூட கன்ஃபியூஷன் ஆகலாம். See, let us say this is 2, this is 3, this is 4 and this is 5. See, when distance decreases, distance வந்து 1ல இருந்து 2, 2ல இருந்து 3, 3ல இருந்து 4, 4ல இருந்து 5. அப்போ அந்த சோர்ஸ் சார்ஜுக்கு பக்கத்தில் கொண்டு போயிட்டே இருக்கேன். அப்போ என்னுடைய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் 1ல் இருந்து 2க்கு கொண்டு வந்த அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் 2ல் இருந்து 3க்கு கொண்டு வரக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாவா? எஸ் சார். ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? சோர்ஸ் பக்கத்தில் போயிட்டே இருக்காங்க. சோர்ஸ் நிறைய ஃபோர்ஸ் வேணும் சார். கரெக்ட், ஃபேண்டாஸ்டிக். கரெக்ட். வாட் யூ செட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அப்போ என்ன ஆகுது, அந்த சோர்ஸ் சார்ஜுக்கு பக்கத்தில் போக போக என்னுடைய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் அதிகமாக இருக்குது. அப்போ நான் ஒரே மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா அதை மூவ் பண்ணவே முடியாது. அப்போது என்னுடைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும், ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கணும். அப்போ தான் அந்த சார்ஜை வந்து சோர்ஸ் சார்ஜுக்கு பக்கத்தில் கொண்டு போக முடியும். கிளியரா? எஸ் சார். அவ்வளோதான். யூ கேம் டு த பாயிண்ட். முடிஞ்சது. இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. இப்போ நான் மேத்தமெட்டிக்கலாக நான் சொல்ல வரேன். கான்செப்டில் எதனா டவுட் இருக்கா? நோ சார். நோ. ரைட். இப்போ நம்ம பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், இப்போது என்கிட்ட வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இப்போது இந்த ஆப்ஜெக்ட் ஆல்தோ இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருந்தாலுமே இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸுக்கு மூவ் ஆகிடுச்சு. ரைட். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக தான் என்னுடைய ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போது இங்கே இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ செகண்ட் பொசிஷனுக்கு வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது சார். டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது. வெரி குட். டிஸ்டன்ஸ் எப்படி மூவ் ஆகுது? ரைட் சைடு. இல்லை. ஹவ் இட் இஸ் மூவிங்? by giving the force. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு டேர்ம் படிச்சிருக்கிறோம் 4th சாப்டர்ல, work, energy அப்படின்னு சொல்லிட்டு பவர். அப்போ work done which is equal to force into distance cos theta ன்னு படிச்சோம். ஞாபகம் இருக்கா? எஸ் சார். அது இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். எப்படி? நான் ஃபோர்ஸ் கொடுத்தேன், இங்கே சார்ஜில் எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுத்தேன், அந்த சார்ஜ் மூவ் ஆகுது. ஸோ இட் ஷோஸ் தட் தேர் இஸ் ஒர்க் டன். ஆமாவா? அப்போது ஒர்க் டன் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் டி. இதை வந்து வெக்டரில் நான் சொல்லியிருக்கேன். ரைட்டா? எஃப் டாட் ஸ்மால் டிஸ்டன்ஸு டிஆர்னு சொல்லியிருக்கோம். ரைட். சின்ன சின்ன டிஸ்டன்ஸ் தான், 1 2 3 4 5. அது எல்லாத்தையும் சேர்ந்ததுன்னா வி வில் இன்டெகிரேட். அப்போ எங்கேருந்து எங்கே வரைக்கும்? ஃப்ரம் பொசிஷன் 1லேருந்து 5 வரைக்கும். இதில் எதனா டவுட் இருக்கா இப்போது? நோ சார். நோ டவுட். ரைட். அதே தான். அப்போது இதை நான் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன் பாருங்கள். ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன? நம்ம கொடுத்த அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எப்படி இருந்தது? என்னுடைய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், அந்த கூலும் ஃபோர்ஸ் தானே, அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருந்தது. கரெக்டு தானே? எஸ் சார். சொன்ன யா, என்னுடைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இந்த கூலும் ஃபோர்ஸ், அதாவது அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருந்தது. எப்படி? நான் வந்து இந்த சார்ஜை கிட்ட கொண்டு போக 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 என்னுடைய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாகிட்டே இருந்தது. அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டில் என்னுடைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கணும், ஈக்குவல் மேக்னிடியூடில் இருக்கணும்னு சொன்னேன். அப்போ என்னுடைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கூலும் ஃபோர்ஸும் ஈக்குவல் தான், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன். அதனால தான் அந்த சார்ஜை சோர்ஸுக்கு பக்கத்தில் கொண்டு போக முடிஞ்சது. சப்போஸ் எனக்கு சேம் டைரக்ஷனில் இருந்ததுன்னா இந்த சார்ஜு ரிப்பல்சிவ் ஆகிட்டு வேறு எங்கேயோ போயிருக்கும், சோர்ஸ் பக்கத்தில் வர முடியாது. புரியுதா? எஸ் சார். சப்போ என்னுடைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் என்னுடைய கூலும் ஃபோர்ஸும் ஈக்குவல், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்றதுனால ஹியர் வி வில் இன்க்ளூட் தட்
டேர்ம். எப்படி சொல்கிறோம்? கூலும் ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன நமக்கு தெரியும். ஒரு சார்ஜ் வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணும்போது இட் எக்ஸ்பீரியன்சஸ் சம் ஃபோர்ஸ் அண்ட் தட் இஸ் நத்திங் பட் q டைம்ஸ் E. சின்ஸ் இட் இஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் மைனஸ் ஆஃப் QE. டவுட் இருக்கா? நோ சார். No, sir. Everyone clear? Clear, sir. ரைட், டன். ஓகே, ஸோ அப்போது இதை நான் அதே மாதிரி மாற்றுறேன். இங்கே 1 and 5 அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக இது என்னது 1 and 5. 1 என்னது இனிஷியல் பொசிஷன் தானே, 1லேருந்து 5க்கு வருது, அது ஃபைனல் பொசிஷன் தானே. ஸோ அதை நம்ம புக்கில் இருக்கிற மாதிரி இனிஷியல் ஆர்னும் ஃபைனலை P அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஏன் கூலும் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்றதையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ மைனஸ் ஆஃப் QE, இதுலேயே டவுட்டு இருக்காது கண்டிப்பாக. அண்ட் இதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன? dr அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். dr அப்படின்றது வந்து ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான். எப்படி? இந்த 1 and 2, ரைட்டா? இந்த 1 and 2 மாதிரி சின்ன 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 பார்ட்டாக சேர்த்ததுன்னா 1லேருந்து 5 வரைக்கும் வந்துடும். இன்டெகிரேஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க 11th கரெக்டாக? இன்டெகிரேஷன் என்ன? டு ஃபைண்ட் த டோட்டல் ஏரியா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம்ல, அதே தான். எஸ் சார். Yes, sir. அப்போது RP அண்ட் இந்த ஃபோர்ஸை வந்து Q டைம்ஸ் ஈன்னு சொல்லியிருக்கேன். அந்த டிஸ்டன்ஸ் வந்து dr அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே நான் பண்ணல. இப்போ நல்லா கவனிங்க, நான் என்ன பண்ண போகிறேன்னா, புக்கில் வந்து 2 சைடுமே வந்து டிவைடட் பை Q அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த சார்ஜை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டோன்னா W by Q which is equal to, இந்த நெகட்டிவ் சைன் அப்படியே வச்சுக்கலாம், இந்த RPயும் அப்படியே வச்சுக்கலாம், மற்ற எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கலாம். எதுவுமே பண்ண தேவையில்லை. நான் என்ன பண்ணேன், இங்கே இருக்கிற Qவை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டேன். அப்போ நல்லா கவனிங்க, ஒர்க் டன் பை சார்ஜ் அப்படின்றத நம்ம பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். தெரியுமா? do you know that? எஸ் சார். ரைட். நம்ம வந்து எலக்ட்ரிக் நம்ம 10th கூட படிச்சிருப்போம். எலக்ட்ரிசிட்டியில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்றத வந்து ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ்னு சொல்லுவோம். ஆர் 1 ஜூல் பர் 1 கூலுமை நம்ம 1 வோல்ட்டுன்னு சொல்லியிருப்போம். தெரியும் தானே? Yes, sir. ஸோ அப்போது பொட்டன்ஷியல் அப்படின்றது வந்து ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ். அப்போது இந்த Qவை நான் ரைட் ஹேண்ட் சைடில் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டேன்னா W by Q. W என்ன? ஒர்க் டன். ஒர்க் டன் எங்கே நடக்குது? சார்ஜில் நடக்குது. அப்போ அந்த ஒர்க் டன் பை சார்ஜை நான் பொட்டன்ஷியல்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாமே. அப்போது V ஈக்குவல் டு அந்த இன்டெகிரேஷன் ஆஃப் R to P மைனஸ் E dr. இது வரைக்கும் எதனா டவுட் இருக்கா? No, sir. ரைட். இப்போது நீங்கள் நல்லா கவனிங்க. அப்போது எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது, எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ ஒர்க் டன், ரைட், ஒர்க் டன் அப்படின்றது வந்து நம்ம சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர் வி கேன் ஆல்சோ சே சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. பட் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனெட்டிக் எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜியை வந்து நம்ம நெகட்டிவ்னு சொல்லுவோம், கைனெட்டிக் எனர்ஜியை நம்ம வந்து பாசிட்டிவ்னு சொல்லுவோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒர்க் அண்ட் எனர்ஜி தியரமில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒர்க் அப்படின்றது வந்து நம்ம கைனெட்டிக் எனர்ஜி, சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். Yes, sir. அதே தான், அதை தான் இங்கே சொல்ல போகிறோம். அப்போ ஒர்க் டன் அப்படின்றது பொட்டன்ஷியல் சொல்லிட்டோம். இந்த பொட்டன்ஷியல் என்ன? டெல்டா வி, விச் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல். ஸோ எங்கேருந்து எங்கே? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இப்போ இதில் எதுனா டவுட் இருக்கா? No, sir. நோ. No, sir. இவ்வளோ தான் கான்செப்ட். இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கான்செப்டை நம்ம பார்க்குறது. செகண்ட் கான்செப்ட் அப்படியே இதனுடைய கண்டினியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன், நல்லா பாருங்கள். ஸோ வி ஹேட் V or delta V or VP minus VR which is equal to, அது இன்டெகிரேஷன் போட்டிருந்தோம், R அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு, P அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு, மைனஸ் E அண்ட் dr அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வெக்டர் டேர்ம் தான். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் விச் மீன் அந்த 1 2 2 3 4 5 6 அப்படின்றது தான், ரைட்டா? ஸோ அதுதான் வந்து P அண்ட் R. சப்போஸ் இந்த சார்ஜ் வந்து இன்ஃபினிட்டியில் இருந்தால், ரைட், இது அப்படியே நம்ம இப்போது இன்னொரு கான்செப்ட்டுக்கு போகிறோம், ரைட்? சப்போஸ் இஃப் ஐ பிளேஸ் த சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு சர்டைன் பாயிண்ட், ரைட், அதுக்கு பேர் நம்ம பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம். பொட்டென்ஷியல் டிஃப்ரெண்ட்னா
டிஃபரன்ஸ்னா ரெண்டு பாயிண்டில் இருக்கிற டிஸ்டன்ஸுமே நமக்கு தெரியும். நோன் டிஸ்டன்ஸ் அது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அன்னோன் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு சார்ஜை நம்ம மூவ் பண்ணும்போது அதை நம்ம பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். அப்போ அந்த அன்னோனுக்காக நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஐ எம் சேயிங் தட் என்னுடைய இனிஷியல் இன்ஃபினிட்டியிலேருந்து நான் ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன், ரைட்? அந்த பாயிண்ட்டை நான் ஆர்ன்னு சொல்லியிருக்கேன், ரைட்? சேம் மைனஸ் ஆஃப் சேம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வரைக்கும் இப்போ எதனா டவுட் இருக்கா? Any doubt? No doubt, sir. No. I will give some small hint. See, potential and potential difference இது ரெண்டுமே சேம் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? டிஃபரன்ஸ் அப்படின்றது என்ன? ஜென்ரலாக வாட் இஸ் டிஃபரன்ஸ்? நம்ம மேத்தமெட்டிக்ஸில் டிஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சப்ராக்ஷன். ஸோ சப்ராக்ஷன் பண்ணுறதுக்கு how many numbers we need? minimum of 2 terms. 4 சார். 2 நம்பர் வேணும், கரெக்டாக? அப்போது இதே தான் நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு பேச போகிறோம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம பேசும்போது ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம பேசுவோம், ரைட்? ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ், நோன் டிஸ்டன்ஸ், அவ்வளோதான். பொட்டன்ஷியல் அப்படின்றது வந்து அன்னோனில் இருக்கிற ஒரு சார்ஜை நோன் டிஸ்டன்ஸுக்கு கொண்டு வர்றது, அது பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் ரெண்டுமே நோன். பொட்டன்ஷியல்னால் அன்னோனில் இருந்து நோன். புரியுதா? Can you understand what I am trying to say? Yes, sir. Right. அப்போ எஸ் சார். ரைட், இது பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே, அதனால தான் இங்கே நம்ம இதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஃபைனலி இனிஷியல் அப்படின்னு. இது என்னென்னா பொட்டன்ஷியல், அவ்வளோதான். புரியுதா? அதனால தான் இது இனிஷியலை இன்ஃபினிட்டி எங்கேயோ இருக்குப்பா, எங்கே இருக்குன்னே தெரியாது, ஆனால் எங்கேயோ இருக்குது. எங்கேயோ இருக்கிற ஒரு சார்ஜை ஏதோ ஒரு டிஸ்டன்ஸுக்கு கொண்டு வர, ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் என்னது? இந்த சோர்ஸ் சார்ஜுக்கும் இன்ஃபினிட்டிலேருந்து எங்கேயோ கொண்டு வந்து ஒரு சார்ஜுக்கும் இடையில இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ். புரியுதா? ரைட்? ஸோ ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு திஸ் டிஸ்டன்ஸ். ஓகே, அப்போது இனிஷியல் எங்கே இருந்தது? இன்ஃபினிட்டியில் இருந்தது. அதுக்கப்புறம் எங்கே வந்தது? ஆர் அப்படின்ற டிஸ்டன்ஸுக்கு பக்கத்தில் வந்தது. அப்போது இன்ஃபினிட்டி டு ஆர் மைனஸ் இ வெக்டர் அண்ட் டிஆர் வெக்டர். ஸோ பொதுவாக நம்ம ஒரு விஷயம் நம்ம படிச்சிருக்கிறோம், யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைனமேட்டிக்ஸ் சாப்டரில் டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் நம்ம படிச்சிருப்போம். அதில் வந்து பேரலல் வெக்டார்ஸு, ஆன்டி பேரலல் வெக்டார்ஸு, ஆர்த்தகனல் வெக்டார்ஸு, யூனிட் வெக்டார்னு ஒன்று படித்தோம். அந்த யூனிட் வெக்டார் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, யூனிட் வெக்டார், ரைட்? அதை நம்ம ஏன்னு சொல்லியிருப்போம். எஸ், கரெக்ட், ஏன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ ஏ கேப் யூனிட் வெக்டார் அப்படின்றத நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, யூனிட் வெக்டார் which is equal to a vector divided by magnitude of a vector. Fantastic. ஸோ இதுதான் நம்ம யூனிட் வெக்டார்னு சொல்லியிருப்போம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரைட்? ஸோ யூனிட் வெக்டார் இதை நம்ம 11th ஸ்டாண்டர்டில் டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸில் படிச்சிருக்கோம். நீங்கள் அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் அப்படியே சொல்லி கொடுத்துருப்பாங்க. யூனிட் வெக்டார் வந்து வெறும் டைரக்ஷனை மட்டும் இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனுடைய வேல்யூ வந்து 1 அப்படின்னும் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம், ரைட்டா? ஸோ அதை தான் இப்போ நம்ம இங்கே சொல்ல போகிறோம். எப்படி சொல்கிறோன்றதை நீங்கள் நல்லா கவனிங்க, ரைட்? ஸோ இது நமக்கு தெரிஞ்சது. ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, த சேம் திங் we are going to find the potential, ரைட்? ஸோ ஃப்ரம் இன்ஃபினிட்டியிலேருந்து ஒரு சார்ஜுக்கு நம்ம கொண்டு வரோம், ஒரு சர்டன் டிஸ்டன்ஸுக்கு கொண்டு வரோம். அந்த இடத்துல வாட் வுட் பி அப்படின்றது இப்போது என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோன்னா, வி ஆல்ரெடி நோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது வந்து கே கியூ பை ஆர் கியூப், கரெக்டா? ஆர் கியூப் தானே? ஆர் ஸ்கொயர், ரைட்? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது வந்து கே கியூ பை ஆர் ஸ்கொயர். கே உடைய வேல்யூ என்னது? 1 divided by 4 by epsilon naught, which is equal to 8.85 into 10 to the power of -1. that is epsilon naught.
9 into 10 to the power 9. 9 into 10 to the power 9. Okay, good, not bad. இப்போ அதை இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ சின்ஸ் இட் இஸ் ஆல்சோ அ வெக்டர் டேர்ம், இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் வி வில் ஆட் another term r cap from positive to நெகட்டிவ் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்காக. ஸோ இதை இப்படியே இந்த இடத்துல நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். அப்போ பொட்டென்ஷியல் விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரேஷன் ஆஃப் இன்ஃபினிட்டி ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது கே கியூ ஆர் ஸ்கொயர் ஆர் கேப் டாட் டி ஆர் வெக்டர். ஸோ இங்கே நல்லா கவனி, இந்த டேர்மை பாரு, ஏ வெக்டர் கேன் ஆல்சோ பி ரிட்டன் லைக் ஏ கேப் அண்ட் ஏ மாடுலஸ், அதாவது மேக்னிடியூடு மட்டும். அப்போ இங்கே நான் அதே பண்ணலாமா? வி இன்ஃபினிட்டி ஆர் மைனஸ் கே கியூ ஆர் ஸ்கொயர் ஆர் கேப். இந்த டிஆர் வெக்டர் எப்படி சொல்லலாம்? டிஆர் வெக்டர் which is equal to dr cap, correct? Right? Yes, so sir. dr, Yes, sir. right, modulus. ஸோ அதுதான் இந்த இடத்துல நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். அப்போ டிஆர் நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ கேன் சே டிஆர் வெக்டர் எப்படி சொல்லலாம்? டிஆர் ஆர் கேப், ரைட்? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர் கேப் என்னது? ஆல்ரெடி அது யூனிட் வெக்டர் 1 தான். அப்போ 1 into 1 1 தான் வரப்போகுது, சேஞ்சஸ் கிடையாது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு அதே இன்டெக்ரேஷன், அதே இன்ஃபினிட்டி, அதே ஆர், அதே மைனஸ், அதே கே, அதே கியூ, அதே ஆர் ஸ்கொயர், டிஆர் மட்டும் இருக்கும். டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? No doubt, right? So which is equal to, we will take the constant out. நெகட்டிவ் வெளியே எடுத்துடலாம், கே வெளியே எடுத்துடலாம், சார்ஜுமே கான்ஸ்டன்ட் தான், அதையும் வெளியே எடுத்துடலாம். இன்டெக்ரேஷன் வச்சுக்கிட்டு இன்ஃபினிட்டி ஆர் மட்டும் உள்ளே வச்சுட்டு இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது 1/r இல்லையா? அப்போ 1/rனா ஆர் மேலே போயிடுச்சுன்னா ஆர் டு த பவர் -2 dr இருக்கும், கரெக்டா? Yes, sir. இது வரைக்கும் எதனா டவுட் இருக்கா? யாருக்குன்னா டவுட் இருக்கா? ஆர் யூ ஷுர்? ஓகே, தென் வி கேன் கோ ஃபர்தர்லி. ஸோ யா, அந்த கேக்கு மறந்துட்டேன் பாருங்கள். வெயிட் ரைட். ஸோ இங்கே என்ன இருக்குது? அந்த கே கியூ இருக்குல்ல, ஸோ கே கியூ, ரைட்டா? ஸோ இன்டெக்ரேஷன், ஸோ இன்டெக்ரேட் பண்ணிடலாம். இங்கேயே நம்ம இன்டெக்ரேட் பண்ணும்போது the term becomes, how this becomes, so integrate பண்ணும்போது r -2 plus 1 -2 plus 1 and limit வந்து r infinity which is equal to minus k q, இது என்னது? r to the power -1 and கீழே -1 power, which mean limit r infinity, upper limit minus lower limit. ஸோ அப்பர் லிமிட் என்ன? அண்ட் அதுக்கு முன்னாடி இதை அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ 1/r, ஒரு மைனஸ் இருக்குது, அதை மறக்கக்கூடாது. அப்பர் லிமிட் லோவர் லிமிட். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி எனக்கு இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், அதை 1/∞. ஸோ தட் பிகம்ஸ் 0. ஸோ நமக்கு அது தேவை கிடையாது. ஸோ எனக்கு எப்படி இருக்குது? which is equal to minus k q, இங்கே ஒரு மைனஸ் இருக்குல்ல, அப்போ அது ப்ளஸ் பை ஆர், which is equal to what? potential. So 1/∞ 0 வரதுனால வேணாம் சொல்றீங்க சார்? ஆமாம். ஓகே சார். திஸ் இஸ் 0. ஸோ அதனால் வேண்டாம், யூஸ் இல்லைல்ல. we completed this one. ஓகே. Any doubt here? No doubt, sir. Any doubt? No doubt, sir. Can I explain this one again? Okay, sir. Yeah. Just see from this one. V equal to infinity r minus of e dr. இங்கேருந்து வரும். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது kq/r ஸ்கொயரு, ரைட்? சின்ஸ் இட் இஸ் வெக்டார் டேர்ம், அந்த ஆர் கேப்பை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆர் கேப்பை வந்து நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இருங்க, அந்த இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஹைலைட்டர். ஓகே, ரைட். இல்லையா? ஸோ இங்கே இருக்குது. இஸ் திஸ் விசிபிள்?
விசிபிள் தானே இந்த Yes, எல்லோ? sir. ரைட். ஸோ இது அப்போது இங்கே வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அந்த மைனஸ் அப்படியே வச்சுருக்கோம். இன்ஸ்டெட் ஆஃப் இ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தென் வந்து இந்த டிஆரை அப்படியே வச்சுருக்கேன். சரியா? அது வச்சுருக்கேன், வேறு எதுவுமே பண்ணல நான். இந்த டிஆரை நான் என்ன சொல்கிறேன்னா டிஆர் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு டிஆர் அந்த மேக்னிடியூட், ரைட்? ஸோ மேக்னிடியூடு ப்ளஸ் அந்த டிஆர், ஓகேவா? வெக்டாரு ப்ளஸ் மாடுலஸ் அப்படின்றது தான் நம்ம யூனிட் வெக்டார் சொல்லியிருந்தோம். ஸோ ஏ வெக்டார் அப்படின்றது வந்து இந்த மாடுலஸ் அண்ட் அந்த கேப்பு. ஸோ அதை நான் அப்படியே எழுதி வச்சுருக்கேன். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே மட்டும் பாருங்கள், மற்றதெல்லாம் அப்படியே தான் வச்சுருக்கேன், எதுவுமே பண்ணலை. அடுத்து என்ன சொல்கிறேன்னா இந்த ஆர் கேப்பும் இந்த ஆர் கேப்பும் ஒன்று தான், யூனிட் வெக்டார் தான். ஸோ இது என்ன ஆகிடுச்சு, இட் ஹாஸ் நோ வேல்யூ, வெறுமனே ஒன்று தான். ஸோ அதனால் வி வில் கன்சிடர் தட் 1 × 1 இஸ் ஆல்வேஸ் ஒன்று தான். அப்போ மற்ற டைம் அப்படியே எழுதுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஆர் எழுதியிருக்கேன், இந்த இன்ஃபினிட்டி எழுதியிருக்கேன், இந்த மைனஸ் எழுதியிருக்கேன், கே எழுதியிருக்கேன், கியூ எழுதியிருக்கேன், ஆர் ஸ்கொயர் எழுதியிருக்கேன், இந்த டிஆர் அப்படியே இங்கே எழுதியிருக்கேன். கே அண்ட் கியூ ஆர் கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வெளியே எடுத்தாச்சு. மைனஸ் சைனையும் வெளியே எடுத்துட்டேன். அப்படி மைனஸ் சைனை வெளியே எடுத்துட்டேன். நமக்கு மிச்சம் என்ன இருக்குது, இந்த டிஆர் இருக்குது, ஆர் ஸ்கொயர்னு இருக்குது. இந்த ஆர் ஸ்கொயர் வந்து டினாமினேட்டரில் இருக்குது, நியூமரேட்டர் போகும்போது r⁻² -2ன்னு மாறிடுச்சு. ஓகே, -2ன்னு மாறிடுச்சு. அண்ட் தென் இந்த டிஆர் அப்படியே இருக்குது. எக்ஸ் டிஎக்ஸ் இன்டெக்ரேஷன் இருக்குது இல்லையா, அதுதான் நம்ம சொல்கிறோம். எக்ஸ் டிஎக்ஸ் நம்ம இன்டெகிரேட் பண்ணுவோம் இல்லையா, யூ நோ தட், ரைட்? எக்ஸ் டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணும்போது x⁻n+1 / n+1. ஸோ அதை நான் இங்கே பண்ண போகிறேன். அப்போது எனக்கு என்ன இருக்குது, எனக்கு அந்த இடத்துல வந்து x⁻−2 dxன்னு இருக்குது. அப்போது -2 + 1 / -2 + 1 இங்கே இருக்குது, இங்கே எழுதிட்டேன், ரைட்டா? ஸோ -2 + 1 என்ன, -1 தான். -2 + 1 என்ன, அதே -1 தான். ஸோ இங்கே அப்படியே நியூமரேட்டரு டினாமினேட்டர் அப்படியே எழுதிட்டேன். இந்த -1 r⁻−1 இருக்குல்லையே, அது நியூமரேட்டரில் இருக்குது. டினாமினேட்டர் வரும்போது வெறுமனே ஆறுன்னு மாறிடும். இந்த மைனஸ் சைனை நான் இங்கே அப்படியே தான் வச்சுருக்கேன், எதுவுமே பண்ணலை. அப்போ இந்த மைனஸ் சைன் அப்படியே வச்சுருக்கேன் இல்லையா. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்போ இங்கே லோவர் லிமிட் பண்ணும்போது இது -1/r மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இது ப்ளஸ் 1/∞ வரும். ஸோ ப்ளஸ் 1/∞, 1/∞ ஹேஸ் நோ வேல்யூ 0. ஸோ அதை நம்ம எடுத்துடலாம். அப்போ இங்கே இருக்கிற ஒரு மைனஸும் இங்கே இருக்கிற ஒரு மைனஸும் வந்து ப்ளஸ் ஆகிடுச்சு. மிச்சம் என்ன இருக்குது, இந்த கே இருக்குது, இந்த கியூ இருக்குது, /r இருக்குது. அதுதான் இது. டவுட்டு? No, sir. No, sir. Clear? Want to take any notes? Okay. Now you just recapitulate. Force equal to what? K Q1 Q2 by R square. Electric field force by charge. சொல்லுங்க. K Q by R square. R square, sir. Dipole moment 2AQ. QAQ, sir. Force on a charge when it is placed in electric field. Force equal to Q into E. Very good. QE, sir. Okay. Then torque. Torque is equal to P vector E vector. Into Right? E vector, sir. R P E sin theta. Correct? Yes, sir. Then the dipole axial என்னது? Electric field axial. சொல்லுங்க. KP by R cube also. 2AQ. 2Q, sorry, 2KP by R R cube. cube. Correct? Equatorial Minus 2 KP by R cube, sir. minus 2KP KP. minus KP. KP. ஸோ இது ஈக்குவட்டோரியல், ரைட்டா? இங்கே ஏன் ஆக்சிலில் ஏன் மைனஸ் இல்லை, ஈக்குவட்டோரியலில் மைனஸ் இருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டும் டைபோல் மொமெண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குங்க. எதுக்கு? ஈக்குவட்டோரியல். அவ்வளோதான். ஈக்குவட்டோரியலுக்கு வந்து டைபோல் மூமெண்ட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அதனால் நெகட்டிவ் சைன். ஆக்சியலில் ரெண்டுமே சேம் டைரக்ஷன். ஸோ ப்ளஸ் முடிஞ்சது, ரைட்? ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம ஒன்று பார்த்தோம்.
பொட்டன்ஷியல் அப்படின்றது வந்து கே கியூ பை ஆர். கரெக்டா? இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சு. எஸ் சார் ஒன் ஸ்மால் டவுட் சார். எஸ்மா சார் ஈக்குவட்டோரியல்லையும் 2 - 2 kp தான் சார் போட்டிருக்கோம் அசைன்மெண்ட்ல. அசைன்மெண்ட்லையா? ஆமாம் சார், அசைன்மெண்ட் கொடுத்தீங்க சார். அதில் தட் இஸ் ஆக்சியல்மா. இல்லை சார், ஈக்குவட்டோரியல்ல நாங்கள் ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் -2 தான் சார் வருது ஈக்குவட்டோரியல். அப்படியா? ஆமாம் சார். இப்போ இல்லையே. இல்லை சார், எல்லாருக்கும் -2 வருது சார். அது ஆக்சியல் தானே எடுத்திருக்கீங்க, ஈக்குவட்டோரியல் இல்லையே. ஓகே ஓகே, சாரி சார், சாரி சார். நோ இஷ்யூஸ் சில். ஓகே சார். எவ்ரிபடி வில் மேக் மிஸ்டேக், நாட் அன் இஷ்யூ. ரைட். சி இங்கே பாருங்கள், இந்த விஷயம் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் கன்ஃபியூஷன். இந்த இதை மட்டும் பாருங்களேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு, பொட்டன்ஷியல். இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம என்ன சொன்னோம்? கே கியூ ஆர் ஸ்கொயர். பொட்டன்ஷியல் என்ன? கே கியூ ஆர். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கவே கூடாது. ஸோ ஃபார் இப்போ நம்ம இவ்வளோ டாபிக்ஸ் பார்த்துருக்கோம், சரியா? அண்டர்ஸ்டுட்? Yes, sir. Shall we move to the next important concept? Yes, sir. Right. So that is first and foremost important 5 mark in this chapter. Ready? Yes, sir. Right. So electrostatic. Yes, sir. Potential due to electric dipole. நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக் டைப்போலை வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிருந்தோம். 2 கேஸ். என்னென்ன கேஸ்? ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல். வெரி குட். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அதே டைப்போல் தான், ஆனால் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாமல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க போகிறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலுடைய ஃபார்முலா என்ன? இப்போ தான் ஏதோ நான் சொன்னேன், மறந்துட்டேன். V = KQ / R. ரைட், KQ / R. வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இப்போ உங்களுக்கு யூனிட் டெஸ்ட்னா ஃபஸ்ட்டு இந்த 5 மார்க் தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். மந்த்லி டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்லலாம் இதான் கேட்பாங்க மேக்ஸிமம். ரைட். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் டைப்போல். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்றது தெரியும். என்ன தெரியும்? ஒரு சார்ஜ் இருக்குது, அந்த சார்ஜுக்கு ஆப்போசிட்டில் நான் ஒரு ஒர்க் பண்ணி அந்த சார்ஜில் வந்து என்னுடைய பொட்டன்ஷியலை நான் கண்டுபிடிச்சேன். அந்த பொட்டன்ஷியல் கூட பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு மாதிரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் தான். அப்போ என்ன சொல்லலாம்? அப்படியே அந்த ப்ரீவியஸ் கான்செப்டுக்குள்ளே போகிறேன். இப்போ இந்த 1 2 3 4 5 எந்த இடத்துல மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் இருக்கும்? 5 sir. 5 sir. ஃபேண்டாஸ்டிக். ஏன்? Inversely proportional to distance. சூப்பர், அவ்வளோதான் முடிஞ்சது. அப்போது என்னுடைய டிஸ்டன்ஸ் கம்மியாக என்னுடைய பொட்டன்ஷியல் வந்து மேக்ஸிமம் இருக்கும். அப்போது இன்ஃபினிட்டியில் என்னுடைய பொட்டன்ஷியல் என்னவாக இருக்கும்? 0. ஃபேண்டாஸ்டிக். சூப்பர், அவ்வளோதான் முடிஞ்சது கான்செப்ட். ரைட். அப்போது இன்ஃபினிட்டியில் என்னுடைய பொட்டன்ஷியல் 0. அந்த சார்ஜுக்கு எவ்வளவு பக்கத்தில் வருதோ என்னுடைய பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை எப்படி ஞாபகம் வச்சுருக்கலான்னா, அந்த பாயிண்ட் சார்ஜை நான் சோர்ஸ் சார்ஜுக்கு ரொம்ப பக்கத்தில் வச்சேன்னா, ஒன்ஸ் ஐ லீவ் மை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அந்த சார்ஜ் செம்ம வேகத்தில் போயிடும். கரெக்டாக? அப்போது அந்த அளவுக்கு வந்து அது எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நான் கை எடுக்கிறேன் அப்படின்னா அந்த சார்ஜ் பயங்கர வேகமாக அந்த சார்ஜை விட்டு ரொம்ப தூரமாக போய்டும். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், அந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த இடத்துல. என்னுடைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எடுக்கும்போது வேகமாக பறந்துடும், அவ்வளோதான். அப்போது பொட்டன்ஷியல் அப்படின்றது வந்து என்னுடைய சோர்ஸ் சார்ஜுக்கு பக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப மேக்ஸிமம் இருக்கும். இன்ஃபினிட்டியில் என்னுடைய பொட்டன்ஷியல் வந்து மினிமம் இருக்கும். முடிஞ்சது. இப்போ வருவோம் இங்கே. See, இது sometimes they may ask at infinity what would be my potential அப்படின்னா, you should not blink,
0 அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ வருவோம். இங்கே வந்து த சேம் திங், என்கிட்ட வந்து ஒரு டைபோல் இருக்குது. ரைட். டைபோல் அப்படின்னு சொல்லும்போது 2 டிஃப்ரெண்ட் சார்ஜஸ், ரைட், சேம் மேக்னிடியூட், அதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஸோ மைனஸ் அண்ட் ப்ளஸ். ஸோ இது மைனஸ் சார்ஜு, இது ப்ளஸ் சார்ஜ். இந்த ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும், 2a. மிட் பாயிண்ட்லேருந்து இது a, இதுவும் a. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஈக்குவட்டோரியல் கான்செப்ட் கிடையாது. ஸோ என்னுடைய பாசிட்டிவ் சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜோ ஏதோ ஒன்று, என்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து வில் நாட் பி ஈக்குவல். சரியா? அப்போ நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். ரைட்டாக? இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஃபைண்ட் மை பொட்டென்ஷியல். அவ்வளோதான், என்னுடைய பொட்டென்ஷியலை கண்டுபிடிக்க போகிறேன். இந்த டிஸ்டன்ஸு இது பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து, நெகட்டிவ் சார்ஜிலேருந்து இது வந்து டிஸ்டன்ஸு. ஸோ நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், இந்த மிட் பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட் சார்ஜுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் சொல்லுவோம், அதை ஆர்ன்னு எடுத்துக்கலாம். இது வரைக்கும் எதனா டவுட் இருக்கா? சார் கன்சிடர் பண்ற சார்ஜ் வந்துட்டு அது பாயிண்ட் சார்ஜ் தானே சார்? ஆமாம் ஆமாம், பாயிண்ட் சார்ஜ் தான். ஆல்வேஸ் பாயிண்ட் சார்ஜ் அண்ட் இட் இஸ் பாசிட்டிவ். ஓகேவா? ஏன் நெகட்டிவ் சார்ஜ் எடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் யூ மே அரைஸ் திஸ் கொஷின். ஏன் நெகட்டிவ் சார்ஜ் எடுக்கலன்னா, மோஸ்ட் கேசஸில் கன்வீனியண்ட்டான ஒரு சார்ஜ் என்னென்னா பாசிட்டிவ் தான். ஈவன் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவில் ரேடியலி அவுட்வேர்டு, ரேடியலி இன்வேர்டு அப்படின்றதே வந்து எதை வச்சு சொன்னாங்கன்னா, ஒரு டெஸ்ட் சார்ஜு இல்லை ஒரு பாயிண்ட் சார்ஜை பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணி தான் எனக்கு பாசிட்டிவ் சார்ஜில் ரேடியலி அவுட்வேர்டு அப்படின்றதே கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ரேடியலி அவுட்வேர்டு அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கிற முக்கியமான விஷயம். ஏன் பாசிட்டிவ் அப்படின்றதுக்கு இதுதான் ரியல் மீனிங். இந்த கொஷினை உங்கள் டீச்சர்கிட்டையும் கேளுங்க. அவங்க எதனா ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், எனக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு 2-3 மெட்டீரியலை ரெஃபர் பண்ண வரைக்கும் நான் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் இது தான். ஏன் பாசிட்டிவ் எடுக்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் த மோஸ்ட் கன்வீனியன்ட் வே. அந்த பாசிட்டிவ் சார்ஜிலிருந்து தான் எல்லாமே டிஃபைன் பண்ணது. ஆக்சுவலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவில் ரேடியலி அவுட்வேர்ட், நெகட்டிவில் வந்து ரேடியலி இன்வேர்டு அப்படின்னு. ஓகேவா? இப்போ எப்படின்னா, இப்போ என்கிட்ட இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே ஒரு டெஸ்ட் சார்ஜ் ப்ளேஸ் பண்ணுறேன். டெஸ்ட் சார்ஜ் எப்படி போகுது, இந்த பக்கம் மூவ் ஆகுது. அப்போது இட் ஷோஸ் தட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரேடியலி அவுட்வேர்ட். இப்போ இதே வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ், இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்ன்றப்போ இந்த சார்ஜ் என்னாகும், இப்படி உள்ளே வரும். இட் ஷோஸ் தட் என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரேடியலி இன்வெர்ட். மோஸ்ட் கன்வீனியன்ட் வே அப்படின்றதுனால தான். ஓகேவா? ஹோப் இட் இஸ் கிளியர். எஸ் சார். நீங்கள் ஆக்சுவலாக அப்போலேருந்து கேட்பீங்கன்னு நினச்சேன், எனக்குமே அது ஸ்ட்ரைக் ஆகலை. கரெக்டாக இப்போ ஞாபகம் வந்தது, சொல்லிட்டேன். ஓகே. ஸோ இப்போ இந்த டயக்ராமில் எதனா கன்ஃபியூஷன் இருக்கா? எனி கன்ஃபியூஷன் இன் த டயக்ராம்? No sir. No sir. Right. So if we consider this is theta, இது என்னவா இருக்கும்? ஆப்வியஸ்லி இது 180 மைனஸ் தீட்டாவாக தான் இருக்கும். என்சிஆர்டி சிலபஸில் எப்படி இருக்குன்னா, இந்த பக்கம் இருக்குல்ல, இதை வந்து தீட்டான்னு எடுத்திருப்பாங்க, இந்த பக்கம் இருக்கிறத 180 மைனஸ் தீட்டான்னு எடுத்திருப்பாங்க. எப்படி இருந்தாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். நான் நம்ம புக்கில் இருக்கிற மாதிரியே எடுக்கிறேன். ரைட்? எனக்குமே கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா, ரீகேப்சுலேட் பண்ண மாதிரி. இந்த சிலபஸ் நான் எடுத்து 1 year ஆகிடுச்சு, சிபிஎஸ்சி தான் எடுத்துகிட்டு இருக்கேன்னா. ஸோ இது கொஞ்சம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஓகே, நம்ம இந்த ஆங்கிள்லையும் படித்த மாதிரி இருக்குமே அப்படின்றதுனால தான் போயிட்டுருக்கேன். ரைட். ஸோ நமக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பக்கம் தீட்டா அண்ட் இந்த பக்கம் வந்து 180 மைனஸ் தீட்டா. ரைட்? சப்போஸ் ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, நான் என்னென்னு சொல்லிட்டேன், இதை தீட்டான்னு சொல்லிட்டேன். ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்லும்போது 180 டிகிரி தான். அப்போ இது தீட்டானா, அப்போ இது என்னவாக இருக்குன்னா, 180ல் இந்த தீட்டாவை மைனஸ் பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் இது, இந்த ஆங்கிள். ஸோ அதுக்காக தே மென்ஷன்டு. ஓகேவா? ஸோ அது தீட்டாவாக இருந்து இது வந்து 180 மைனஸ் தீட்டாவாக இருக்க போகுது. இதில் எதனா இப்போ டவுட் இருக்கா? நோ சார். நோ டவுட். ரைட்? கிளியர் இல்லையா? ரைட். இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இந்த 2 சார்ஜுமே இந்த சார்ஜ்
அதாவது பாயிண்ட் P அப்படி நம்ம எடுத்திருக்கோம். இந்த சார்ஜில் என்னுடைய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கும், எப்படி இருக்கும்? இப்போது நான் போடக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு பார்ட் யாரோ லாகின் விச் மீன் ரெக்வெஸ்ட்னு நினைக்கிறேன். யார் பார்க்கலாம். என்ன வந்துட்டு போயிட்டாங்க, ப்ராங்க் பண்ணுறாங்களா? ஓகே ரைட், பார்க்கலாம். ஸோ எப்படி இப்போ பாருங்கள், ரெட் கலர். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு கேல்குலேஷன் நான் போடுறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை, நான் ரெண்டுத்தையும் நானே போட்டுடுறேனே, யூ மே கெட் கன்ஃபியூஷன் சம்டைம். ஓகே, இப்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்றது KQ/R. இந்த பாசிட்டிவ் சார்ஜில் ஒரு பொட்டன்ஷியல் இந்த பாயிண்ட் Pயில் இருக்கும், இந்த நெகட்டிவ் சார்ஜில் ஒரு பொட்டன்ஷியல் இந்த பாயிண்ட் Pயில் இருக்கும். எந்த சார்ஜ் வந்து அதிகமான எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கொடுக்கும்? பாசிட்டிவ். ஏன்? நியரர். அவ்வளோதான், ரைட். ஸோ நியரர் அப்படின்றதுனால நமக்கு வந்து பொட்டன்ஷியல் வந்து அதிகமாக இருக்கும். கரெக்டாக, பாசிட்டிவ் சார்ஜ் தான் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, ஸோ அதனால் அதிகமான பொட்டன்ஷியல். ரைட், ஸோ அதுதான் இந்த இடத்துலையும் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ லெட் அஸ் ஃபைண்ட். ஸோ எப்படி நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜில் ஒரு பொட்டன்ஷியல் விச் இஸ் நத்திங் பட் KQ/R. அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது அதே தான், எனக்கு வந்து KQ/R. ஸோ இதை வந்து நெகட்டிவ் சார்ஜு, ஸோ நெகட்டிவ். சரியா, இங்கே டிஸ்டன்ஸ் வந்து நம்ம சொல்ல போகிறோம். எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, இதை வந்து நான் R1 அப்படின்னு சொல்கிறேன், இதை வந்து நான் R2ன்னு சொல்கிறேன். ஓகேவா, which is nothing but the unknown distance தான், R1 R2. ஸோ பாசிட்டிவ் சார்ஜை நம்ம R1 சொல்லியிருக்கோம், நெகட்டிவ் சார்ஜை நம்ம R2ன்னு சொல்லியிருக்கோம். இதில் எதனா கன்ஃபியூஷன் இருக்கா? No sir. No doubt, right? Sure? Yes sir. Sure. Okay, so this is positive charge and this is negative charge. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to find the total potential. So total potential என்ன, நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் Positive charge plus negative charge. ஃபேண்டாஸ்டிக். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் என்ன இருக்குது, KQ/R1 ப்ளஸ் மைனஸ் ஆஃப் KQ/R2. ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்காது. which can also be written like KQ நம்ம காமன் எடுத்துட்டோன்னா 1/R1 மைனஸ் 1/R2. கரெக்டா, ரைட். ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சது, இதில் எந்த ஒரு டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனி டவுட் ஹியர்மா? No sir. நீங்கள் K அப்படின்னே டினோட் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் நீங்கள் Kன்னு டினோட் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த 1/4πε0 போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் நமக்கு வந்து குழப்பமாயிடும். இந்த Kன்னு போட்டிங்கன்னா ஸ்பேஸும் மிச்சமாகும், டைமும் மிச்சமாகும். நீங்கள் லாஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிட்ட பிறகு K = 1/4πε0 அப்படின்னு கூட போட்டுக்கலாம். சரியா? Yes sir. ரைட், ஸோ இவ்வளோ தான். ஸோ இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு திங். இப்போது நம்ம ப்ரீவியஸெல்லாம் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நமக்கு அந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து தெரிஞ்சிருந்தது. எப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து அந்த டெஸ்ட் சார்ஜுக்கு, இந்த நெகட்டிவ் சார்ஜிலேருந்து இந்த டெஸ்ட் சார்ஜுக்கு வந்து வி டினோட்டட் சம் டிஸ்டன்ஸ். பட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ப்ராப்பராகவே இல்லை. இப்போ எனக்கு இந்த R1 அப்படின்ற டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும், இந்த R2 அப்படின்ற எனக்கு டிஸ்டன்ஸ் வேணும். அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண போகிறோம். அது என்னன்னா கொசைன் லான்னு சொல்லுவோம். இப்போ இந்த கொசைன் லா நான் எதுக்கு பயன்படுத்துகிறோன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ரைட், ஸோ கொசைன் லா இது ஆக்சுவலாக நம்ம புக்கில் வந்து சிம்பிளாக சொல்லிட்டாங்க, கொசைன் லா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. கொசைன் லா நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, எனக்கு வந்து ஒரு சைடு வந்து அன்னோனாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அது யூஸ் பண்ணுறதுக்கான கண்டிஷன் நான் சொல்கிறேன். ரைட், ஸோ ஒன் அன்னோன் சைடு இருக்கணும், அதுக்கப்புறம் 2 நோன் சைடு, அதாவது அந்த லென்த்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர் ஷுட் பி ஆங்கிள் ஆல்சோ. ரைட்டா, ஸோ ஆங்கிள் இருக்கணும். அப்போ தான் I can use this cosine law. First and foremost,
டு ஃபைண்ட் unknown distance in a triangle, ரைட்? unknown distance in a triangle, குறிப்பாக அந்த ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கவே கூடாது. சரி, ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? Pythagoras theorem. ரைட்டா? இதுதான் மேஜர் திங், ரைட்டா? இதுதான் முக்கியமான விஷயம் கூட. கொஸ்டின் லா யூஸ் பண்ணுறதுக்கு மெயின் திங் அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடையாது. டு ஃபைண்ட் த unknown distance we will use this, அவ்வளோதான், ரைட்டா? ஸோ கொஸ்டின் லா. அப்போது இந்த கொஸ்டின் லாவை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ R1 டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு எப்படி இருக்குது பாருங்களேன், நான் இங்கே எழுதுகிறேன். டு ஃபைண்ட் R1, ஓகேவா? அந்த டயக்ராம் நான் இங்கே வரைகிறேன் பாருங்கள். நமக்கு எப்படி இருக்குது? இந்த மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து பாசிட்டிவ் சார்ஜு, இது வந்து பாயிண்ட் P, இந்த டிஸ்டன்ஸ் R1, இங்கே தீட்டா, ரைட்? இதை நம்ம Rன்னு சொன்னோம், இதை நம்ம ஏன்னு சொன்னோம், இது வந்து இந்த மிட் பாயிண்ட். டயக்ராம் கிளியர் தான் இல்லையா? இப்போது டு ஃபைண்ட் R1 நம்ம கொஸ்டின் லாவை பயன்படுத்துகிறோம். ஸோ கொஸ்டின் லா என்ன சொல்லுது, ரைட்? கொஸ்டின் லா என்ன சொல்லுது அப்படின்னா, யா சார் அந்த தேர்டு பாயிண்ட் சொல்லுங்கள் சார் திருப்பியும். எந்த பாயிண்ட்டுமா? ஆங்கிள் ரைட் ஆங்கிள் ஒன்லையா சார்? இல்லை, இட் இஸ் நாட் ரைட் ஆங்கிள். அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கக்கூடாது. அப்போ தான் we can use கொஸ்டின் லா. ஓகேவா? ஓகே சார். யா. ஸோ இது, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் லா அப்படின்றது என்னென்னா, நல்லா கவனிங்க. இப்போது எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் விச் மீன், இப்போ நான் ஜென்ரலாக ஒரு ட்ரையாங்கிள் இப்போ வரைகிறேன், ஓகேவா? இதுதான் அந்த ட்ரையாங்கிள். இப்போ எனக்கு இதுதான் ஆங்கிள்னு வச்சுக்கலாம், ரைட்? ஸோ இப்போ நான் வந்து சும்மா இது எக்ஸு, இது ஒய், இது இசட்னு சொல்கிறேன். இதுக்கு மட்டும் ஐ வில் டேக் சம் டைம் ஸோ தட் யூ வில் நாட் கெட் கன்ஃபியூஷன் வென் யூ சால்வ் அகெயின், ரைட்டா? இப்போது இதுதான் ஆங்கிள். ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டு இசட், அட்ஜசண்ட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ இதை எப்படி சொல்லுவோன்னா, காஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு இந்த அட்ஜசண்ட் சைடு ஸ்கொயர். அப்போ என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் டிவைட் பை 2xy. அவ்வளோதான், ரைட்? ஸோ காஸ் தீட்டா, ரைட், விச் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசண்ட் ஸ்கொயர் மைனஸ் அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த சைடு இசட் ஸ்கொயர் அண்ட் டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் அட்ஜசண்ட் சைட்ஸ். அவ்வளோதான், இதுதான் கொசைன் லா. அப்போது இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு என்னது சொல்லுங்கள் நீங்களே? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் R1 ஸ்கொயர். R1 ஸ்கொயர். வெரி குட். தென் 2RA சார். டிவைடட் பை 2RA. ஓகேவா? இவ்வளோ தான். இப்போ நமக்கு என்ன வேணும்? நமக்கு வெறும் R1 மட்டும்தான் தேவை, சரியா? R1 மட்டும் தேவை. அப்போ மற்ற எல்லாத்தையும் அப்படியே ஷிஃப்ட் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங் இந்த 2RAவை அப்படி கொண்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகிடும்? 2RA காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் R1 ஸ்கொயர். ஓகேவா? இதில் எதனா டவுட் இருக்கா? எனி டவுட் ஹியர்? No. இப்போ இந்த R1 ஸ்கொயரை இந்த பக்கமும் இந்த 2AR அந்த பக்கமும் கொண்டு போயிடலாம். அப்போ அப்படி கொண்டு போகும்போது என்ன ஆகும்? எனக்கு வந்து R1 ஸ்கொயர் வந்து ப்ளஸில் மாறிடும், which is equal to R ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2RA காசு. ஏன்னா அந்த பக்கம் இருக்கும்போது ப்ளஸில் இருந்தது, இப்போது ரைட்லேருந்து லெஃப்டில் மூவ் ஆனதுனால ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடுச்சு, சரியா? இப்போ நமக்கு வந்து இந்த R1 ஸ்கொயர், பட் நமக்கு R1 ஸ்கொயர் அப்படின்லாம் இல்லை, வெறுமனே R1 அப்படின்னு தானே இருக்குது. ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோன்னா ஸ்கொயர் ரூட் ஆன் போத், ரைட்? ஸ்கொயர் ரூட் ஆன் போத். அப்போ ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா எனக்கு எப்படி மாறிடும்? இது வந்து R1 ஈக்குவல் டு R ப்ளஸ் ஏ, இது வந்து ஸ்கொயர் ரூட்டில் வரும். ஸோ லெட் மீ ரைட் 2RA காஸ் தீட்டா, ரைட்? அண்ட் 1/2 நான் எழுதிட்டேன், சரியா? ஸோ இப்படி எழுதிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது எல்லாத்துல இருந்தும் ஐ எம் கோயிங் டு டேக் ஒன் டேர்ம் அஸ் காமன். இஃப் ஐ
do that. ஸோ இங்கே R1 நான் அப்படியே வச்சுருக்கேன். இங்கே நான் R அப்படின்றத நான் காமன் எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகிடும் 1 ப்ளஸ் A/R. ஸோ இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன்னா 2A cos theta by R and to the power 1/2. டவுட் இருக்கா? நோ சார். நோ டவுட் இல்லையா? ரைட். ஸோ இதை நம்ம எழுதிட்டோம். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர் அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இஸ் கிரேட்டர், ரைட், இஸ் கிரேட்டர் தேன் ஏ. யா ரைட். ஸோ அதனால் வந்து வி வில் நெக்லெக்ட் திஸ் டேர்ம் அலோன். ரைட். அப்போ நான் இதை நெக்லெக்ட் பண்ணிவிடுவேன். சின்ஸ் மை ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஏ. Right, since my R is greater than A, I will neglect. அப்போ R1 equal to R அதே bracket 1 minus 2A R cos theta. Right. ஸோ இது என்ன இருக்குது? 1/2. சரியா? இப்போ நான் அதை அப்படியே எழுதிட்டேன். இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. எனி டவுட் ஹியர்? எனி டவுட்? No, sir. No. Right. ஸோ இப்போது நமக்கு என்னென்னா அண்ட் வாட் ஐ நீட் எனக்கு வந்து வெறும் R1 கிடையாது, 1/R வேணும். அதனால் இதை அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணுறோம். ரைட். ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 1/R1 ஈக்குவல் டு 1/R அதே ப்ராக்கெட் போடுறோம். இது அப்படியே இது ஆக்சுவலாக வந்து அப்படியே கீழே வரும். ஸோ அதை நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா to the power -1/2ன்னு போட்டேன். சரியா? to the power -1/2 அது கீழே தான் இருக்குது. அது ரெசிப்ரோகேட் பண்ணுறதுனால கீழே வந்துடும். ஸோ அந்த பவர் டேர்ம் மட்டும் அப்படியே மேலே கொண்டு போயிட்டேன். ஸோ அதனால் -1/2. இதில் எதனா டவுட் இருக்கா? நோ சார். நோ டவுட், ரைட்? ஷூரா? சார் எஸ் சார், அந்த நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம்ல சார், ஆமாம். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு ஹோல் ரூட்டாக தானே சார் வரும்? எப்படிமா? ஸ்கொயர் ரூட் இருக்கும்போது கேன்சல் ஆகிடும்ல. 2 1/2. ஓகே சார். இது எப்படி வரும்? ஆக்சுவலாக எப்படி இருக்கும்? இதை நம்ம எப்படி எழுதலாம் இல்லையா? எஸ் சார். ஸோ 2 போயிடும். ஓகே சார். அண்டர்ஸ்டுட்? எஸ் சார். எஸ். ரைட். ஓகேவா? ஸோ இது இப்போது நம்ம இந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம கிராவிடேஷன் அப்படின்ற ஒரு சாப்டரு ஸ்டாண்டர்ட் 11ல் 6th சாப்டரில் பார்த்துருப்போம். அதில் வி யூஸ்டு ஒன் எக்ஸ்பிரஷன், பைனோமியல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு. ரைட். அந்த இது இருக்குல்ல, வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூட். எஸ், ஆல்டிடியூட், லாட்டிடியூட், டெப்த், அது எல்லா இடத்துலையும் வி யூஸ்டு திஸ் ஒன். ஸோ அந்த ஃபார்முலா சொல்லுங்கள். 1 plus x the whole power n approximately equal to 1 plus nx. ஸோ 1 plus nx அடுத்தும் இருக்குது 1 plus 2nx and it goes on. இது ஆக்சுவலாக வந்து ஒரு டேர்ம் மட்டும் இல்லை, நமக்கு நிறைய ஃபார்முலா இருக்குது. ரைட். இதே வந்து 1 plus or minus x to the power என்னன்னா இதே மாதிரி தான் வரும். ஸோ 1 plus minus nx plus 1 minus 2nx and it goes on. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பவர். சப்போஸ் எனக்கு பவர் வந்து நெகட்டிவ்னா இது நெகட்டிவாக மாறிடும், இங்கே பவர் நெகட்டிவ்னா இது எல்லாம் பாசிட்டிவாக மாறிடும். அதை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ 1/R1 அண்ட் ஆல்சோ வி டேக் ஒன்லி த ஃபஸ்ட் ஆர்டர். ஃபஸ்ட் ஆர்டர்னால் ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் எடுப்போம். செகண்ட் ஆர்டர் வந்து நம்ம எடுக்க மாட்டோம். வி ஃபீல் அவர் ஆன்சர் இஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ அதனால் வி வில் நெக்லெக்ட். ஸோ 1/R அண்ட் இது வந்து எப்படி இருக்குது? இந்த மொத்த டேர்ம் இருக்குது இல்லையா, இந்த மொத்த டேர்ம் வந்து வில் கன்சிடர்ட் அஸ் எக்ஸ். அப்போது 1 அந்த பவர் டேர்ம் உள்ளே வந்துடும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இங்கே பாரு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடுச்சு, இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கா. அப்போது 1 + 2a cos theta டிவைடட் பை 2r. இதில் எதனா டவுட் இருக்கா? நோ சார். எல்லாருக்கும் கிளியராக இந்த ஸ்டெப்பு மட்டும்? இந்த பவர் தான் இங்கே n. ஓகேவா?
இந்த n வந்து இங்கே ப்ராடக்ட் உள்ளே வந்துடுது. அப்போது வெறுமனே 2ன்னு இருந்ததுன்னா எனக்கு 4aன்னு வரும். இது 1/2, அதனால் 1 டினாமினேட்டரில் 2. புரியுதா? எஸ். இங்கே இந்த பவர் டேர்மில் மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் இங்கே ப்ளஸ் ஆகிடுச்சு. புரியுதா? அண்டர்ஸ்டுட்? ப்ளீஸ் டூ ரிப்ளை. Yes, sir. ரைட், ஓகே. Yes, sir. தேங்க்யூ. அப்போது நமக்கு 1/R1 உடைய வேல்யூ என்ன இருக்குது? 1 + 2a cos theta. சாரி, இங்கே 2 கூட நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா? இந்த மேலே இருக்கிற 2வும் டினாமினேட்டரில் இருக்கிற 2வும் நியூமரேட்டரில் இருக்கிற 2வும் கூட நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ தட் பிகம்ஸ் a/r cos theta. கரெக்டா? எஸ். ரைட். ஸோ இதுதான் நமக்கு வந்து 1/R1 உடைய வேல்யூ. ரைட். இதே வந்து நெகட்டிவ், விச் மீன் சாரி R2க்கு எப்படி வரும்னா கிட்டத்தட்ட ஒரே ஸ்டெப்பு தான். அங்கே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மாற்றுவோம். என்ன மாற்றுவோம்னா நமக்கு வந்து காஸ் தீட்டா என்ன இருக்குன்னா 180 மைனஸ் தீட்டா. இந்த 180 மைனஸ் தீட்டான்றது என்னது? காஸ், ரைட், -1. 180 மைனஸ் தீட்டான்றது மைனஸ் காஸ் தீட்டா தானே? Yes, sir. Oh, yes, sir. Yes, sir. ஸோ அதனால் இந்த இடத்துல நமக்கு ஸ்டார்டிங்கில் என்ன ஆகிடும்னா ஆல்ரெடி வந்து நமக்கு இந்த ஸ்டெப்பே பாருங்களேன், இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்லேயே பாருங்கள். இங்கே மேலே பாரு, டாப் ரைட்டு கார்னரில் லெஃப்ட் கார்னரில் பாருங்கள், டாப் லெஃப்ட் கார்னர் இங்கே இருக்குது. இங்கே இப்போ R2வில் என்ன வரும்னா இதே தான் வரும். இந்த இடத்துல இந்த ஸ்டெப்பு மட்டும் நான் இங்கே எழுதுகிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும், மற்றபடி எல்லாமே சேம் தான். எப்படி வரும்னா R2 ஹோல் ஸ்கொயர், சாரி ஸ்கொயர், விச் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர், ரைட். அதே மைனஸ் தான் வரும். அதுதான், நான் அதை எழுதிடுறேன். 2AR காஸ் தீட்டா, அதாவது அந்த தீட்டான்றது 180 மைனஸ் தீட்டா. ஸோ இந்த மொத்த டேர்ம் என்னதுன்னா மைனஸ் காஸ் தீட்டா மாறிடும். ஸோ என்ன ஆகும்? R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர், இங்கே ஒரு மைனஸ்ஸு, இங்கே ஒரு மைனஸ்ஸு. ஸோ தட் பிகம்ஸ் ப்ளஸ் 2RA காஸ் தீட்டா. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன இருக்குன்னா R2 ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ இந்த ஸ்டெப் எல்லாமே அப்படி இங்கே பாரு, இங்கே வந்து ப்ளஸ் ஆகிடும், இங்கே வந்து ப்ளஸ் ஆகிடும், இங்கே வந்து ப்ளஸ் ஆகிடும், இங்கே வந்து ப்ளஸ் ஆகிடும், ரைட். இந்த இடத்துல வரும்போது மைனஸ் ஆகிடும். புரியுதா? மற்றபடி ஸ்டெப்பு எல்லாமே சேம் தான், எந்த சேஞ்சஸுமே கிடையாது, அப்படி டிட்டோ தான். ஓகேவா? எனக்கு என்னென்னா ஏன் இந்த R2 வந்து எழுத சொல்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அது R1லேயே நம்ம சொல்லிட்டோம், R2வில் சொல்லி தேவையில்லாமல் சுற்று தான் அது. ஸோ அதனால் பட் திஸ் இஸ் த ப்ரொசீஜர். புரியுதா? எல்லாமே சேம் தான். இதில் எதனா டவுட் இருக்காமா? R1லேயும் R2லேயும் எதனா டவுட் இருக்கா யாருக்குன்னா? நோ சார். நோ டவுட், ரைட். அப்போது இதை நம்ம அப்படியே அங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வாட் வி ஹேவ், நமக்கு என்ன இருந்தது? வி டோட்டல், ரைட். வி டோட்டல் அப்படின்றத நம்ம KQவை வந்து நம்ம காமனாக எடுத்திருந்தோம் இல்லையா? KQவை காமனாக சொல்லியிருந்தோம். அதில் வந்து 1/R1 அப்படின்றது அண்ட் 1/R2 அப்படின்னு இருந்தது. ஸோ R1 R2வை தான் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ KQ 1/R1 அப்படின்றது என்ன நம்ம சொன்னோம்? 1/R, ரைட். 1/R இதுதான் நான் சொல்லியிருந்தோம். 1/R ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் A/R, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா, ரைட். ஸோ இது அப்புறம் மைனஸ் ஆஃப் இந்த 1/R2 அதனுடைய வேல்யூ வந்து 1/R. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் A காஸ் தீட்டா பை R. ஸோ இதுதான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இதில் எதனா டவுட் இருக்கா? R1 உடைய வேல்யூவும் R2 உடைய வேல்யூ அப்படியே டைரெக்டாக எதுவுமே பண்ணாமல் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா KQ இந்த இடத்துலையும் 1/R1 இருக்குது, இந்த இடத்துலையும் 1/R1 இருக்குது. அதை அப்படியே நான் காமனாக வெளியே தூக்கிட்டேன். அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன? இந்த 1 ப்ளஸ் A/R காஸ் தீட்டா. இங்கே மைனஸ் இருக்குது, அதை அப்படியே உள்ளே கொண்டு போயிடு, -1. மறுபடியும் இங்கே உள்ளே கொண்டு போயிடு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் A காஸ் தீட்டா பை R. டவுட் இருக்கா? நோ சார். இதில் எதனா டவுட் இருக்கா யாருக்குன்னா? இல்லை இல்லையா?
இந்த ஒன்றும் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிட்டேன். ஏ காஸ் தீட்டா ஆர், ஏ காஸ் தீட்டா ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன, கே கியூ பை ஆர். இது எப்படி சொல்லலாம், 2a காஸ் தீட்டா பை ஆர்னு சொல்லலாம். அப்போது திஸ் கேன் பி ரிட்டன் லைக் கே கியூ இது ஓகே, கியூ ஆர் ஸ்கொயர் 2a காஸ் தீட்டான்னு சொல்லலாம். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா சார் இப்போ டைபோல் மொமெண்ட் போடலாமா? அவ்வளோதான் which is equal to p டைபோல் k by r square and அந்த cos theta. புரியுதா? எஸ் சார். சார் இந்த இடத்துல டைபோல் மொமெண்ட் வந்து வெக்டர்ல இது பண்ண கூடாது சார். வெக்டர்ல தான் வரும். ரைட். இது வரைக்கும் எதனா டவுட் இருக்கா? எனி டவுட் ஹியர்? நோ சார். ரைட். ஸோ இது எப்படி வந்ததுன்றதை நம்ம தெளிவாக சொல்லியாச்சு. ஸோ இது வந்து நம்ம மேக்னிடியூட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம வெக்டரில் சொல்லும்போது ரைட், நம்ம இந்த கே அப்படியே வெளியே வச்சுக்கலாம், விச் மீன் அந்த பக்கத்தில் வச்சுக்கலாம். ஸோ பி கேப் ஆர் ஸ்கொயர் ஆர் கேப் விச் இஸ் நத்திங் பட் த யூனிட் வெக்டர். அவ்வளோதான். புரியுதா? சார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் வெக்டர் குவான்டிட்டி சார் எதுமா? ஆமாம். ஓகே சார். ஃபார் டைபோல். எஸ் சார். எனி டவுட் ஹியர்? நோ சார். கிளியரா எல்லாருக்கும்? எஸ் சார். நம்பலாமா? எஸ் சார். ரைட். ஓகே. இப்போது ஒரு சின்ன கேஸ், ஸ்பெஷல் கேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து 1 மார்க்கு தருவாங்க. இந்த 3 ஸ்பெஷல் கேஸுக்கு 1 மார்க்கு. அந்த ஸ்பெஷல் கேஸ் பாருங்களேன். இப்போ எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருந்தது. ஓகேவா? இப்போ சப்போஸ் என்னுடைய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் வந்து ஆக்சியல் லைன்லேயோ இல்லை ஈக்குவட்டோரியல் லைன்லேயோ இருந்ததுன்னா வாட் வுட் பி மை பொட்டன்ஷியல் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வி வில் டாக் அபவுட் ஈக்குவட்டோரியல் பிளேன். ஈக்குவட்டோரியல் பிளேன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸும் நெகட்டிவ் சார்ஜிலேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கும். ஆமாவா? எஸ் சார். அப்போ என்ன ஆகும், இது ரெண்டுமே சேம். ஸோ மை பொட்டன்ஷியல் பிகம்ஸ் 0. புரியுதா? சேம் டிஸ்டன்ஸ் சார். சேம் டிஸ்டன்ஸ் அப்படின்றத விட என்னுடைய ஆங்கிள் பிட்வீன் தெம் வந்து வில் பி 90 டிகிரி அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து. ஓகே சார். ரைட். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கண்டிஷன். இது ஆக்சியல் அப்படின்னு சொல்லும்போது சப்போஸ் நான் சூஸ் பண்ணுற பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் சைடில் இருக்குது அப்படின்னா என்னுடைய ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 0 டிகிரின்னு சொல்லியிருப்பாங்க. அது எப்படி 0 டிகிரி? சப்போஸ் எனக்கு வந்து இந்த நெகட்டிவ் சைடில் இருந்ததுன்னா என்னுடைய ஆங்கிள் வந்து 180 டிகிரின்னு சொல்லியிருப்பாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ பாருங்கள், எனக்கு இங்கே டைபோல் மொமெண்ட் எப்படி இந்த பக்கம், கரெக்டாக? நெகட்டிவ் டு பாசிட்டிவ். புரியுதா? எஸ் சார். ஹலோ. எஸ் சார். ரைட். எனக்கு டைபோல் மூமெண்ட் வந்து இந்த பக்கம். இப்போ பாருங்களேன், நான் பாசிட்டிவ் பக்கத்தில் ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். எந்த இடத்துல என்னுடைய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும்? சார் பாசிட்டிவ். ஏன்? 0 டிகிரி cos 0 equal to 1 சார். cos 180 equal to -1. புரியல. நான் ஆங்கிள் வச்சு சொல்றேன் சார். இல்லை ஜஸ்ட் சே ஜென்ரலி நான் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் டிஸ்டன்ஸா சார்? டிஸ்டன்ஸ், அவ்வளோதான். அப்போ டிஸ்டன்ஸ் சொல்லும்போது பாசிட்டிவ் சார்ஜில் தான் எனக்கு அதிகமான பொட்டன்ஷியல் இருக்கும். அப்போது இது எப்படி மூவ் ஆகும்? இந்த பக்கம் மூவ் ஆகும், கரெக்டாக? ஏன்னா அந்த பக்கம் தான் எனக்கு அதிகமான ஃபோர்ஸ் இருக்குது கம்பேர்ட் டு நெகட்டிவ். அப்போது இதுவும் சேம் டைரக்ஷன். ஸோ ஆங்கிள் 0 டிகிரி. புரியுதா? ஓகே சார். இப்போ இதே இந்த நெகட்டிவ், இப்போ உங்களுக்கே தெரியும் நெகட்டிவ் தான் பக்கத்தில் இருக்குது. ஸோ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் மூவ் ஆகும். ஸோ டைபோல் மூமெண்ட் இந்த பக்கம் இருக்குது. ரெண்டுமே 180 டிகிரி. புரியுதா? யாருக்கு புரியுது சார்? அந்த பாயிண்ட்ல நீங்க பாயிண்ட் சார்ஜ் எடுக்கிறீங்களா சார்? ஆமாம். ஓகே சார். ரைட். சார் இப்போ பாயிண்ட் சார்ஜ் எடுத்தா அது வந்து மைனஸ் பிளஸ் வந்து அட்ராக்ட் தானே சார் ஆகும்? அது வேற கான்செப்ட் போகுது.
புரியல. இப்போ பாயிண்ட் சார்ஜ் எடுத்தா அது ப்ளஸ்ல தானே சார் இருக்கும்? இல்ல, we are talking about the electrostatic potential இல்லையா? ஓகே சார். அகைன்ஸ்ட் தான் என்னுடைய ஒர்க் நடக்குது. எஸ் சார். இப்போ இந்த நம்ம 90 டிகிரின்னு சொன்னோம் இல்லையா, ஈக்குவட்டோரியல். இப்போ இதை டைபோல் மூமெண்ட்டில் கூட நம்ம பேசலாம். இப்போ டைபோல் மூமெண்ட் வந்து எனக்கு இந்த பக்கம் இருக்குது, நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இப்போது இது என்ன ஆகுது, எனக்கு டெஸ்ட் சார்ஜ், ரைட்? ஸோ இது வந்து என்ன ஆகும், இட் மூவ்ஸ் ஆப்வியஸ்லி. எனக்கு இதுவும் இப்படி தான் மூவ் ஆகும், இதுவும் இப்படி தான் மூவ் ஆகும். இதனுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கும், ரைட்? ஸோ என்ன ஆகுது, எனக்கு இதனுடைய ரிசல்டன்ட் இந்த பக்கம் இருக்குது, டைபோல் மூமெண்ட் இந்த பக்கம் இருக்குது, ரெண்டுமே 90 டிகிரி இப்படியும் சொல்லிக்கலாம். திஸ் இஸ் இட், இவ்வளோதான். எனி டவுட்? ஓகே சார். எனி டவுட்? No sir. No. Then thank you so much for joining, and I will share the PPT now itself. Thank you, sir. Okay sir. Thank you sir. Yes. Do you want to take any notes? No need இல்லையா, நான் வந்து அப்படியே நான் ஷேர் பண்ணிடுறேன். No sir. Okay sir. Okay ma. Yes, சொல்லுங்க சார். என் நம்பர் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க சார். உங்க நேம் தம்பி? பர்சனல் நம்பர் சார். லோகித் ரோஷன் சார். லோகித் ரோஷன். ஓகே, அப்போ அந்த நம்பர் தூக்கிடலாமா? எடுத்துடலாம் சார். ஓகே, டன். உங்க எல்லாருடைய ஃபேஸை நான் பார்க்கலாமா? கொஞ்சம் கேமரா ஆன் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, கமலேஷ், லோகித், ஓகே டன். தென் தினேஷ் எங்க இருக்கீங்க? சார் ராமேஸ்வரம் போறோம் சார், அதனால கிளம்பிட்டோம் சார் வீட்ல இருந்து இப்பதான். என்ன ஒரு பொறுப்பு. ஓகே, அடுத்து சார். I'm Naresh sir. I'm in terrace sir. No issues. Okay. Nothing will happen. Okay sir. ஓகே, டைமண்ட் ரெனிஷ். டெரஸ்னா என்ன இருட்டாயிடுச்சாரா? சரிடா தம்பி. ஆமா சார். ஓகே. மேத்தவ் போட்டோ ப்ரொஃபைல் போட்டோல வச்சிருப்பேன் சார். Okay sir. Thank you Kamalesh and Ryan. Okay, done. Sir, we also want to see you, sir. Sorry? We also want to see you. You already saw in your YouTube channel, right? Even today also I posted video, see that. Thank you so much for joining. Thank you sir. Yeah, thank you. There is another session, sir. Sorry ma? There is another session. No dear, I have some work, so I'm leaving now. Okay sir. Yeah. So next week we will see. Suppose if எனக்கு நாளைக்கு full day school வேற, ஒன்றும் பண்ண முடியாது. If I have time, tomorrow we will meet again. Okay va? Before 1 hour I will just send the message. Yes sir. Thank you so much. Sir. Yes, thank you. Thank you, sir. Thank you sir. Thank you sir. Yes, thank you.